guys, welcome back to our channel. ரீசெண்டாக நிறைய பேர் ரிவெஞ்ச் ட்ராமா போட சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த ட்ராமா. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் இந்த ட்ராமாவில் நீங்கள் எதிர்பார்க்குற ரொமான்ஸ் இருக்கும், ரிவெஞ்ச் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஃபேண்டசியும் இருக்கும். ட்ராமாவோட ஆன்லைன் என்னன்னா, ஹீரோயின் தன்னோட சிஸ்டர் டெத்துக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும், அதுவும் ஹீரோவோட சிஸ்டர் மேல. இது எப்படி பாசிபிள்? ஹீரோ யார் பக்கம் நிக்க போறான்? ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் என்ன ஆக போகுது, அப்புறம் அவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீன்ல கம்பெனியோட கிளீனிங் லேடியை காமிக்கிறாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, இவ தான் ஸ்டோரியோட ஹீரோயின். இப்போ கொண்டு வர குப்பையெல்லாம் கீழே போட அங்க வர கம்பெனி பிரசிடென்ட் அவளுக்கு அதை எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்றான். கேர்ஃபுல் அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட் உங்களோட போர்ட் மீட்டிங் டைம் ஆகுது அப்படின்னு கூப்பிட்டு போறான். இதுலயே ஹீரோயின் அவன் மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டா. அதுவும் என்ன, எனக்கு ஒரு 10 வயசு கம்மியா இருந்தாவது நான் ஏதாவது ட்ரை பண்ணலாம். இப்போ எனக்கு சைட் அடிக்கிற தகுதி கூட போயிருச்சு, எனக்கு தான் வயசு ஆகி போச்சே, அதுவும் அவன் பிரசிடென்ட் வர அப்படின்ட்டு அந்த குப்பையெல்லாம் எடுத்து ஒரு லேடி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. அது ஒரு வயசான பாட்டி. அந்த பாட்டி இதே மாதிரி வேஸ்டான திங்ஸ் எல்லாம் கடைக்கு போட்டு அதுல வர காசை வச்சுதான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஹீரோயின் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ பாட்டியும், நீ என்ன இன்னைக்கு ரொம்ப க்ளோயிங்கா தெரியற, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கியே, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு என் தங்கச்சி கல்யாணம், உங்களுக்காகவும் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடுங்க, நீங்களும் ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ தன்னோட வேலையை பார்க்க போறா. அப்ப அந்த பாட்டி வாயிலே முணுமுணுத்துட்டு இருக்காங்க. இது பிளெஸிங் தான், இது சாபம் கிடையாது, இது நடக்க வேண்டியது நடந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் ஒர்க்கை பார்த்துட்டு ஈவினிங் சீக்கிரமே வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கா. அவளோட ஹெட் என்ன மேட்டர்னு கேட்கும்போது, இன்னைக்கு என் தங்கச்சி கல்யாணம், அதனால சீக்கிரமே கிளம்புறா அப்படின்னு ஹாப்பியா சொல்லிக்கிட்டு இருக்கா. மேனேஜர் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த கிளாஸை ஒழுங்கா கிளீன் பண்ணியா இல்லையா, அது ஒழுங்காவே இல்லை பாரு, என்ன 2-3 டைம் கிளீன் பண்ண, அப்பதான் நல்லா இருக்கும், அதை முடிச்சுட்டு தானே இங்க இருந்து போகணும், இல்லைன்னா உங்க வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்லாம் சொல்லி ஹீரோயினை திரும்ப வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அவளும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. எல்லா ஒர்க்கர்ஸும் போயிட்டு இருக்கும்போது சடனா யாரோ மாடி வந்து கீழே குதிக்கிறாங்க. இது ஒரு சூசைடல் அட்டெம்ப்ட் தான். ஸோ யாருன்னு போய் பார்த்தா அது அவளோட தங்கச்சி, அதுவும் வெட்டிங் காஸ்டியூம்ல இருக்கா. அவளை பார்த்து அழுதுட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சுத்தி நிக்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. ஆனா யாரும் ஹெல்ப்புக்கு வரல, அதுக்கு பதிலாக காசை பேசிட்டு இருக்காங்க. இவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு கொஞ்சம் பேர் பேச, இன்னும் கொஞ்சம் பேர் அவன் மிஸ்ஸியானதான டேட் பண்ணிட்டு இருக்கான், அதனாலதான் இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்டர்ல யாருமே இன்வால்வ் ஆக விரும்பல. ஹீரோயினே ஒரு வழியை கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து சேர்க்கிறா. டாக்டரும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு எங்களால காப்பாற்ற முடியல, அவங்க வயிற்றுல இருந்த 3 மாச குழந்தையே இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி பிரெக்னெண்டா இருந்த மேட்டர் தெரியுது. ஸோ இவனுக்கு கால் பண்ணி நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு திட்டுறா. அவன் இன்னொரு பொண்ணோட ஹாப்பியா சுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின்ட்டையும் உன்னால முடிஞ்சது பண்ணிக்கோ அப்படின்ட்டு காலை கட் பண்ண, இந்த பொண்ணு அது யாருன்னு கேட்க அவ ஒரு பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தங்கச்சிக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிச்ச பிறகு இவனை மீட் பண்ண போறா. நீ தானே என் தங்கச்சியோட ஃபியான்சி, என் தங்கச்சி ஒன்னாவது சத்தா, அவளை எனக்கு உயிரோட கொண்டு வா அப்படின்னு அவன் முன்னாடியால அவன் இப்ப பாடிகளை வச்சு அவளை அடிக்க வைக்கிறான். இங்க உள்ள மிஸ்ஸியானும், நீ தான் செஞ்சியோட சிஸ்டரா, அவதான் இவன் பேர் சுத்திட்டு இருந்தா, இவன் என்னோட ஃபியான்சி, அவ சுத்தி சுத்தி பார்த்தா ரிஜெக்ஷன் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டு தான் அவதான், இதுல இவனோட தப்பு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவனும் அதே மாதிரி தான் சொல்றான். நீங்க 2 பேரும் மேரேஜ்க்காக ஹால் புக் பண்ணது மே மந்த், நீ ஜூன் மந்த்ல தான் யான் குரூப்ல வந்து ஜாயின் பண்ண. இங்க உனக்கு யான் குரூப்போட லேடி கூட லிங்க் கிடைச்சதுனால நீ ரிச் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில ஏன் தங்கச்சி கிவ் அப் பண்ணிட்ட, அதான் அவ சூசைட் பண்ணிக்கிட்டா, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அங்குள்ள பாடி கார்ட்ஸும் அவளை போட்டு அடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இருந்த ஒரே ஒரு சொந்தம் அவளோட தங்கச்சி மட்டும் தான். இவ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தங்கச்சி ஓரளவு ஸ்டேபிளா தான் வளர்த்திருப்பா. இப்ப அவ இல்ல, அதுவும் அவளோட சூசைடுக்கு காரணம் இவங்க தான் தெரிஞ்சு ஹீரோயின் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவளோட வயிற்றுல உன்னோட 3 மாச குழந்தை இருந்துச்சு, நீ ஒரு கொலை தான் பண்ண, ஆனா 2 உயிர் போயிருச்சு அப்படின்லாம் சொல்லும் போது அதே இவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அந்த குழந்தை யாரோடதுன்னு எனக்கு எப்படி தெரியும், அதையும் ஏன் தலையில கட்டலான்னு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். மிஸ்ஸியானும், இந்த புவர் பீப்புளே இப்படிதான் அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிப்பாங்க, நம்ம போவோம் அப்படின்னு இவனை கூட்டு கிளம்புறான். எங்க ஹீரோயினும் புவரா இருக்கிறதுனால என்னால என் தங்கச்சி சாவுக்கு நியாயம் கூட வாங்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறா. இருந்தாலும் அடுத்த அவளோட ஒர்க்கு கிளீனிங் லேடியா தானே ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. ஸோ யான் குரூப்லேயே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. அப்போ மேனேஜர் வந்து உனக்கு ஃபயர் பண்ணிட்டோன்னு சொல்றாங்க. எதுக்கு என்ன ஃபயர் பண்ணீங்கன்னு கேட்டா, நீ யான் குரூப்போட எங்க லேடி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இங்கே எப்படி ஒர்க் பண்ணலாம்னு நினைச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க 2 பேராலுமே என் தங்கச்சி செத்தா, அதுக்கே என்னால ஜஸ்டிஸ் வாங்க முடியல, இதுல என்ன ஃபயர் வேற பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கிறா. அந்த இடத்துல நான் இருந்தாலும் நானும் உன் தங்கச்சியா அப்படிதான் கழட்டி விட்டுருப்பேன்
அப்படின்னு மேனேஜர் இருந்து சொல்ல ஹீரோயினும் கடுப்பாயிடுறா. என் தங்கச்சி பத்தி பேச உங்களை யாருக்கும் உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஒண்ணுதான் ஃபயர் பண்ணி ஆச்சுல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு போறான். உன்னோட டெத்துக்கு என்னால ஜஸ்டிஸ் தான் வாங்க முடியல, நானும் உன் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சிஸ்டர் மாதிரி பில்டிங்ல இருந்து கீழே குதிக்கிறா. சாக போற கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த பாட்டி அவனோட வாய்க்குள்ள ஏதோ மேஜிக்கல் போர்ஷனை ஊத்தி விடுறாங்க. உன்னோட எங்கேஜ நான் திரும்ப தந்துட்டேன், நீ என்னெல்லாம் மிஸ் பண்ணியோ அதெல்லாம் இப்ப பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. லாஸ்ட் டைம் மாதிரியே இப்போ கம்பெனி எம்ப்ளாயிஸ் எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அங்க வரான். ஹீரோ அங்க வந்து பாடியை பார்க்கும்போது காதுக்கு பின்னாடி உள்ள மார்க்க பார்ப்பான். இதை பத்தி குட்டி ஒரு பிளாஷ்பேக் போடுறாங்க. சின்ன வயசுல ஹீரோக்கு ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அந்த அக்காவுக்கும் இதே மாதிரி தான் காதுக்கு பின்னாடி மார்க் இருந்திருக்கும். அதை பார்த்து ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணு நினைக்கிறான். இது எல்லாத்தையும் பாட்டி தூரமான பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஜஸ்டிஸ் பண்றவங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் தான் கிடைக்கும், அதான் ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவளுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகுது. ஃபைனலி அவளும் கண்ணு முடிக்கிறா. கண்ணு முடிச்சது நான் என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கேன் அப்படின்னு வெளிச்சமா இருக்கேன்னு கையை வச்சு கண்ணை மூடனா அப்பதான் கையை பாக்குறா. என்ன இது ஏன் கையா அப்படின்னு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கா. என்ன ஃபேஸ் கூட டிஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு கண்ணாடில போய் பார்த்தா செம அழகா இருக்கா. இது நான் 20 வயசா இருக்கும்போது இருந்த மாதிரி இருக்கனே, அப்போ நான் பில்டிங்ல இருந்து குதிச்ச பிறகு 20 வயசு பொண்ணா மாறிட்டனா அப்படின்னு ஹாப்பியா போய்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஹீரோவை பார்த்ததும் இவன் தானே யாங் குரூப்போட பிரசிடென்ட், இவனோட தங்கச்சி தான் என்னோட எனிமி அப்படிங்கிற மாதிரி அவ பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்த்துட்டு அந்த அக்காவை தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த அக்கா தனக்கு ஹெல்ப் பண்ணதுனால உங்க நேம் என்ன, நான் வளர்ந்த பிறகு நீங்க பண்ண ஹெல்ப்புக்காக நான் உங்களுக்கு ரீபே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பான். அந்த அக்காவும் என்னோட நேம் ஜியாரு, நீ எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம், என்னோட சிஸ்டரும் ஓஏஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோயினை பார்க்கும்போது எப்படி அந்த அக்கா அதே வயசுல இருக்க முடியும், இது அவங்களும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஹீரோட அசிஸ்டன்ட் அவர்கிட்ட போயிட்டு நீ எங்க கம்பெனி எம்ப்ளாயே கிடையாது, உன்கிட்ட ஐடி கார்டும் இல்லை, அப்புறம் எப்படி நீ கிளீனிங் லேடி கிட்ட போட்டு எங்க பில்டிங்ல இருந்து குதிச்ச அப்படிங்கிற மாதிரி அவளை கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க. அவளும் இப்போ என்ன பண்றது, ஜியாருன்னு சொன்னா என் நேம்ல இருக்க போட்டோ வேற மாதிரி இருக்கும், அப்புறம் இவனோட சிஸ்டரும் அலர்ட் ஆயிடுவா, அதனால எதுவும் சொல்லாம இருக்கதான் நல்லது அப்படின்ட்டு எனக்கு எனக்கு அப்படின்னு தயங்கிட்டே இருக்கா. என்னன்னாலும் சொல்ல அப்படின்னு ஹீரோ கேட்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றா. டாக்டரும் அவளோட தலையில அடிபட்டதுனால இது அம்னீசியா இருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோவும் உனக்கு ரெக்கவரி ஆகுற வரைக்கும் நீ என்னோட வீட்டிலே ஸ்டே பண்ண அப்படின்னு அவளை தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறான். ஹீரோயினும் வீடு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கா. இந்த பெரிய வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தானே இவன் என் தங்கச்சி கொண்டா அப்படிங்கிற மாதிரி அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. எங்க ஹீரோ அவளுக்காக சர்வெண்ட் காஸ்டியூமை கொடுத்துட்டு இங்க ஸ்டே பண்ற வரைக்கும் நீ ஏதாவது பண்ணணும்ல அதுக்காக தான் அப்படின்ட்டு உன்னோட நேம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது ஹீரோயின் இல்லைன்னு சொல்றா. சரி அப்போ நான் உன்னை ஜியாரோனே கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்காக ரூமையே அதே வீட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். ஹீரோயினும் அந்த அரேஞ்ச்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அசிஸ்டன்ட் கால் பண்ணி எதுவும் கண்டுபிடிச்சேன்னு கேட்டா அவன் எதுவும் நியூஸ் இல்லை பாஸ் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் அவளோட ஐடென்டிட்டி எதுவுமே தெரியல, எப்படி நீங்க அவளை உங்க வீட்டில் ஸ்டே பண்ண விட்டுறீங்க, இது நமக்கு ஆபத்த முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதெல்லாம் இல்லை, அவள் என் பக்கத்துலேயே இருந்தா அவளை நான் அப்பதான் கண்காணிக்க முடியும், ஸோ இதுதான் சேஃபான பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அவளும் நீங்க புத்திசாலி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். பட் ஹீரோக்கு நான் 16 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த பொண்ணும் இப்போ என் முன்னாடி இருக்கிற பொண்ணும் ஒரே மாதிரி இருக்காங்க, இதை நான் மற்றவங்ககிட்ட சொன்னா என்ன ஃபூல்னு தான் நினைப்பாங்க, பட் எனக்கு அப்படிதான் தோணுது அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கான். ஹீரோக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்குறா. அதை சாப்பிட்டுட்டு இங்க செஃப் இருக்காங்க, நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவளும் இது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறா. இல்ல சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இப்போ இவனும் செங்கு வராங்க. செங் தான் ஹீரோட சிஸ்டர். இப்போ 2 பேருமே ஷாப்பிங் போயிட்டு கை கோத்துட்டு வராங்க. அங்க ஹீரோயினை பார்த்ததும் செங்கு சுத்தமா பிடிக்கல, இவளை உடனே ஃபயர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன மறுபடியும் ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டியா, நீ சொல்ற எல்லாமே இங்க நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். செங்கு செம கோவத்துல முறைச்சிக்கிட்டு இருக்கா. இவன் தான் லாஸ்ட்ல பிரதர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவளையும் காம் டவுன் பண்ணி ரூம் கூட்டு போறான். ஸோ நீ இங்கே தானே வரணும்னு ஆசைப்பட்ட, இங்கே தான் உனக்கு சாவும் நடக்க போகுது அப்படின்னு ஹீரோயின் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. இவன்கிட்ட அவளுக்கு ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியது இருக்குல்ல, ஸோ அவன் முன்னாடியே போயிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி அவனோட அட்டென்ஷனை வாங்கிட்டு இருக்கா. அவனும் நீ ஏன் முன்னாடி செடியூஸ் பண்ணுறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவளை போய் ஹக் பண்ணிட்டு உன்னை பார்த்து யாரையும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறான். யாரு, நானும் எங் லேடியும் ஒரே மாதிரிலாம் இல்லையே, அப்புறம் யாரே மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு கேட்க அவனுக்கு ஹீரோயினோட ஓல்டு வெர்ஷன் தான் ஞாபகம் வருது. யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கே செங்கு வந்துட்டா, எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங் தான் போயிட்டு இருப்பா போல. ஸோ இவனும் கடற்கடன்னு ஹீரோயின் கையை தட்டி விட்டு ஏதோ செல்ல பிளே பண்ற மாதிரி போய் நினைக்கிறான். இங்க அவளை வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க நான் சும்மா செல்ல பிளே பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் கிட்ட நீ என்ன பண்ண ட்ரை பண்றேன்னு எனக்கு தெரியும், என்னோட ஃபியன்சி செடியூஸ் பண்ணலான்னு பாக்கியா,
லாஸ்ட் டைம் அவனை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன், இப்போ மண்ணுக்கடில் இருக்கான், ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினையும் என் தங்கச்சியை கொண்டுட்டு அது நீ பெருமையா வேற பேசுறியா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. நீ ஏன் இப்படிலாம் சொல்ற, அவ ஒரு சர்வெண்ட், அவ மேல எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல செங்கு இப்ப தண்ணியை கொட்டிட்டு நீ ஒரு சர்வெண்ட் தானே, சர்வெண்ட் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபியான்சியை கூப்பிட்டு கிளம்புறா. எங்க ஹீரோயினுக்கு ஜாலியா இருக்கு. செங்கு வர்ற கேப்ல இவகிட்ட ஸ்டடி ரூமுக்கு 12 o'clock வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். ஸோ இன்னைக்கு என்னோட ரிவெஞ்ச் கம்ப்ளீட் ஆக போகுது, அவனை என் கையால கொல்ல போறேன் அப்படின்னு ஹீரோயினும் 12 o'clock டைம் பார்த்து கரெக்டா கத்தியை தூக்கிட்டு போறான். அங்க அவனும் ஒயினை ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கான். போனதும் நீ எனக்காக இவ்வளவு லேட்டா வந்திருக்கிய அப்படின்னு கேட்டா, நீங்க கூப்பிட்டா நான் எங்க வேணா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குத்த போறதுக்குள்ள கரெக்டா லைட்டை ஆன் பண்ணிடுறாங்க. அங்க செங்கா இருக்கா, 2 பேரும் பிளான் பண்ணி தான் அவளை இங்க இழுத்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு உன்னை பார்க்கும்போதே தெரியும்டி, நீ இந்த மாதிரி வேலையை தான் பார்ப்ப அப்படின்னு ஹீரோயினை போட்டு அடிக்கிறா. ஹீரோயின் இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை நான் நம்புறதுக்கு ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்ல இவளும் வந்துட்டு உன்னை மாதிரி சர்வன் கிட்ட நான் இன்ட்ரெஸ்ட் காமிப்பேன் நினைச்சியா, காலேஜ்லயே பியூட்டி, அவ வயிற்றுல குழந்தையோட வந்து நின்னா அவளே நான் அக்செப்ட் பண்ணிக்கல, ஒன்னு அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த ஒயினை வாயில ஊத்தி விடுறாங்க. அதுல ட்ரக் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவ உனக்கு தான் அப்படின்ட்டு அவங்க வீட்லயே ஒரு மோசமான குக் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ப்ரெசண்டா கொடுத்துட்டு போறாங்க. அவன் ஒரு பெர்வெட் அங்கிள். ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் கிச்சன்ல பார்க்கும்போது எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இப்போ நீ எனக்கே சொந்தமாக போற அப்படின்னு சொல்லிட்டு அவளை தப்பா டச் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் பக்கத்துல இருந்த ஃப்ரேம் எடுத்து அந்த குக்கோட தலையில அடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறா. அவ போயிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோவே அதே மாதிரி ட்ரக் பண்ணியிருக்காங்க. அவன் ஒரு பிசினஸ் டீலுக்காக போயிருப்பான். அங்க உள்ள கிளைண்ட் ஹீரோட ட்ரிங்க்ல ட்ரக் ஆட் பண்ணியிருப்பான். ஸோ அவனும் அங்கிருந்து ஒரு வே தப்பிச்சு இங்க வீட்டுக்கு வந்திருப்பான். பார்த்தா 2 பேரையும் ட்ரக் பண்ணியிருப்பாங்களா, 2 பேரும் பெட்ல ஒன்னா இருந்துட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியாம திரும்பிட்டு இருக்காங்க. என்ன ட்ரக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்னையும் ட்ரக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்றான். வாட் அ கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதே மாதிரி ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஒரு ஆக்சிடென்ட் தானே, இதை பத்தி வெளியே யாரும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றான். ஹீரோ அதுக்கு உனக்கும் மேரேஜ் ஆகல எனக்கும் மேரேஜ் ஆகல, ஸோ நான் உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினும் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றா. அப்புறம் திங்க் பண்ணி பார்க்கும்போது நான் ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா இவனை விட என்னோட ஸ்டேட்டஸ் இந்த வீட்டில் அதிகமாயிரும், அப்போ நான் அவன்கிட்ட ஈஸியாகவே ரிவெஞ்ச் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு கால்குலேஷனை போடுறா. இப்போ 2 பேரும் கிளம்புறாங்க. ஹீரோயினும் கெத்தா வெளியே வரா. பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல யுவன் செங்குக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போதே ரொம்ப அருவருப்பா தான் இருக்கும். இப்போ ஹீரோயின் வரதை பார்த்ததும் செங்குக்கு அவளை பார்த்து வெறுப்பா இருக்கு. என்ன நீ இந்த வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த குக்கு உன்னை எப்படி கவனிச்சுக்கிட்டான் அப்படின்லாம் சொல்லி கேட்க அவளும் சூப்பரா போச்சு நைட்டு அப்படின்னு சொல்றா. உனக்குலாம் அந்த பெர்வெட் அங்கிள் தான் கரெக்ட், அப்புறம் எந்த குப்பையை போட்டாலும் திங்குற ஜீவன் தானே நீ, அதான் உனக்கு அந்த அங்கிளையும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயின் நான் சாப்பிட்டது என்னன்னு தெரிஞ்சா உனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்லாம் சொல்றா. என்ன இவ சுத்தமா பைத்தியம் ஆயிட்டாளா, நைட் ஃபுல்லா பண்ணி மென்டல் ஆயிட்டா போல அப்படின்னு இவன் சொல்றான். செங்கு உனக்கு அந்த அளவுக்கு அவனை பிடிச்சிருந்தா உனக்கும் அந்த அங்கிளுக்கும் நாங்களே மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறது சம்மதம் தான், பட் நீ தான் அதுக்காக ரெக்ரெட் பண்ண போற அப்படின்லாம் சொல்ல என்ன இவன் ஓவரா பேசிட்டு இருக்கா, திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கா, இவளை உடனே வெளியேற்றுங்க, எனக்கு இவன் மூஞ்சியை பார்க்க பிடிக்கல அப்படின்னா கத்த. இப்ப ஆட்களாம் அவளை தூக்குறதுக்கு வராங்க. பின்னாடி வர்ற ஹீரோ எவன் தான் டச் பண்றது அப்படின்னு கேட்க அவங்க 2 பேரும் ஓடிடுறாங்க. இப்போ வந்ததுமே ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்காங்க. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது, இவ ரொம்ப மோசமான பொண்ணு, இவளை உடனே வெளியே அனுப்பணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்படியே அவ என்ன பண்ணிட்டான்னு கேட்டா அதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது, அந்த அளவுக்கு மோசமான காரியம் அப்படின்லாம் சொல்றாங்க. பரவாயில்ல சொல்லுக்கு இருந்தா, அதனால நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். செங்கு நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு குப்பை இருக்க கூடாது, இது யான் ஃபேமிலி, இவ மெய்டா இருக்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது, இவளை உடனே வெளியேற்றணும் அப்படின்னு சொல்ல சரி அப்ப நானும் என் கூட இருந்த மேனுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. ஆமா நீயும் அந்த மேனும் அப்படின்னு கெட்ட வார்த்தைலாம் போட்டு திட்டிட்டு அவனும் சேர்ந்து தான் வெளியே போகணும் அப்படின்னு இவன் சொல்றான். வாயை கொஞ்சம் மூடியா, நீ என்னைய திட்டிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் உங்களை திட்டல, அவ கூட இருந்த மேன் திட்டினேன் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அந்த மேன் அப்படின்னு பெரிய ஷாக்கை கொடுக்குறான். அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு தங்கச்சியும் இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், உனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கா, இவ்வளவு மாதிரி தெரியல எத்தனையோ பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒத்த பைசாக்கு பிரயோஜனப்பட மாட்டாங்க, அதே மாதிரி தான் இவளும், அது மட்டும் இல்லாம இவனை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்ல ஹீரோ இப்ப இவனை பார்த்துட்டு அவ ஒன்னு செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாலா இல்ல நீ ட்ரை பண்ணியா அப்படின்னு கேட்க அவனும் இல்ல பிரதரிங்களா, நான் உங்க தங்கச்சிக்கு தான் உண்மையா இருப்பேன்,
நான் அவ பக்கத்துலேயே போல அப்படின்னு சொல்கிறான். இந்த டைம் ஹீரோவும் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ இவ தான் உன்னோட சிஸ்டர் இல்லா, என்னோட டைம் இவளை மேடுன்னு சொல்கிறதோ இல்லை வேற நேம் சொல்லி கூப்பிட்றதோ அதை நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல இப்போ செங்கும் கோச்சிட்டு போகிறான். ஹீரோயினுக்கும் அவன் ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணிக்கிறது சர்ப்ரைஸ் தான். நான் உங்ககிட்ட சொன்ன எல்லாத்தையுமே நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ப்ராமிஸ் பண்ணுறான். ஹீரோ அவனோட டிசிஷனில் சீரியஸாக இருக்கான். ஹீரோயினை மேரேஜ் பண்ணி அவளுக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஹீரோயின் அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் எனக்காக ரெஸ்பான்சிபிளாக ஏற்றுக்க தேவையில்லை, ஆல்ரெடி நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் என்ன உங்கள் வீட்டில் கூட ஸ்டே பண்ண விட்டுருக்கீங்க, இதுக்கே நான் கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கிரேட்ஃபுல்லாக இருந்தால் அப்போ என் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு ஓகே சொல்லு, ஆல்ரெடி எங்கள் வீட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு மேடம் யாரும் இல்லை, என் தங்கச்சியும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவா, அப்புறம் இதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, ஸோ என்னோட ஒய்ஃபாக இருந்து என் ஃபேமிலி நீ பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த மேரேஜ் டாபிக்கை கேட்டதுமே ஹீரோயின் டார்க் ஆயிடுறா. என் தங்கச்சியை கொண்டுட்டு அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போதா, எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு இப்போ ஹீரோ கிட்டையும் உன் தங்கச்சியோட மேரேஜில் நான் உனக்காக டிசிஷன் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு அவனும் ஓகே, என் ஒய்ஃபாக இருந்து நீ என்ன சொன்னாலும் அது அக்செப்டபிள் தான், பட் அதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப்க்கு ட்ரெஸ் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கடைக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்கர்ட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கா. எல்லாமே பர்ஃபெக்ட் ஃபிட்டாக சூப்பராக இருக்குது. அந்த சேல்ஸ் லேடியும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்போ நானும் சின்ன வயசில் இப்படி தான் இருந்தேனா, எவ்வளோ அழகாக இருந்திருக்கு, நான் இந்த ஸ்கர்ட்டெல்லாம் போட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை பார்த்தா அவளுக்கு பெரிய இடியே தலையில் வந்து விழுந்த மாதிரி இருக்குது. இந்த ரேட்டை கொடுத்து நான் வாங்கினேன்னா இன்னும் 20 வருஷம் நான் கிளீனிங் லேடியாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்ததும் உடனே கடையை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் உனக்கு இது ஃபிட்டாக அழகாக தானே இருக்கு அப்படின்னு கேட்டால் அப்போதான் சேல்ஸ் பர்சன் எல்லாருமே சொல்லுவாங்க, பார்த்தா ரேட்டு செம ஜாஸ்தியா இருக்கு, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். உன்கிட்ட ஒரு மேட்ரு சொல்ல மறந்துட்டேன், இந்த கடை என்னோடது தான், உனக்கு எது பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நிறைய ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்த்துட்டு இருக்கா. ஃபைனலி ரெட் கலர் அவுட்ஃபிட் ரொம்ப சூப்பரா இருக்கு, அவளுக்கும் பர்ஃபெக்டா ஃபிட் அண்ட் மேட்சா இருக்கு. ஸோ ஹீரோ இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இங்க வந்தா செங் ஆல்ரெடி அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு, இப்போ எனக்கு கல்யாணம் ஆக போதா உனக்கு ஆக போதா இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்க அப்படின்னு ஹீரோயினை கொஸ்டின் பண்றா. இதெல்லாம் நான் அவளுக்காக வாங்கி கொடுத்தது, நெக்ஸ்ட் டைம் அவகிட்ட பேசும்போது ஒழுங்க பேச, அவனோட அண்ணி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, இவன் எனக்கு அண்ணியா, நான் யான் குரூப்போட யங் லேடி, நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், என்னோட ஃபியான்சி அவனும் ரிச்சான ஃபேமிலியில உள்ளவன், பட் இவ ஒரு மெய்டு, இவளை எப்படி நீ மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் எப்படி இவளை அண்ணின்னு கூப்பிடுவேன், இவ இந்த வீட்டுக்கும் மருமகள் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் சொல்ல, ஹீரோயினும் இப்போ எனக்கு தெரியும், உன்னோட ஸ்டேட்டஸ் பத்தியும் தெரியும், இவளோட ஸ்டேட்டஸ் பத்தியும் தெரியும், அதனாலதான் அவங்க 2 பேரோட என்கேஜ்மெண்ட்காக பெரிய கிராண்ட் ஹாலை புக் பண்ணியிருக்கேன், அங்க எல்லா செலிபிரிட்டிஸையும் இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த 2 வார்த்தையை கிட்டத்துமே செங் கொஞ்சம் ஆஃப் ஆயிடுறா. அடுத்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டி காமிக்கிறாங்க. அவன் தன்னோட ஃபேமிலி ஒரு ஸ்காலர் ஃபேமிலின்னு சொல்லியிருப்பான். அப்பா பிஸ்னஸ் மேன், அம்மா ஒரு ஃபேமஸ் பெயிண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இப்போ அதே மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கு டவுரியாக நிறைய கிஃப்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பையனோட சார்பிலேருந்து பொண்ணுக்கு நிறைய கிஃப்டாக வந்துட்டு இருக்கு. அந்த கிஃப்டோட காஸ்ட்லாம் கேள்விப்பட்டு எல்லாருமே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. செங்குக்கு ஷோ ஆஃப் பண்ணதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அதெல்லாம் பார்த்துட்டு செம ஹாப்பியாக இருக்கா. அதுலேயே அவங்க அம்மா ஃபேமஸ் பெயிண்டர்னு சொன்னதுனால நிறைய பெயிண்டிங்ஸ் வர வந்திருக்கு. எல்லாமே 100 மில்லியன் ஒர்த்தான பெயிண்டிங். இது எல்லாத்தையும் தனியாக ஒரு நாள் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதெல்லாம் அவன் ஸ்காலர் ஃபேமிலியிலேருந்து வந்தான், அதனால எனக்காக பண்ணுறான். சில பேர்லாம் லோ லைஃப்ல இருப்பாங்க, எங்கள் ஃபேமிலியில் எலைட் ஃபேமிலியா அப்படின்லாம் சொல்லிட்டு சீனை போட்டுட்டு இருப்பான். இப்போ இவன் அப்பாவையும் அம்மாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான் எல்லாரும் முன்னாடியும். இவங்க தான் என்னோட அப்பா, என்னோட அம்மா ஃபேமஸ் பெயிண்டர், 2 பேரும் லோ ப்ரொஃபைல இருக்கணும்னு நினைப்பாங்க, அதனால தான் நான் யாருக்கிட்டையும் இதுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் அந்த ஷோவெல்லாம் ஓரமலன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அவளுக்கு மட்டும்தானே ரியாலிட்டி தெரியும், இவனோட பேரண்ட்ஸை பற்றி இவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தங்கச்சி சொல்லியிருப்பா. அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், அதுவும் ரொம்பவே வில்லேஜான ஏரியா. அந்த வில்லேஜில் போஸ்டல் சர்வீஸ் கூட இருக்காது, அதனால நியூ இயர் கிஃப்ட்லாம் தங்கச்சி தான் டெலிவரி பண்ணிட்டு வருவா. ஸோ இதெல்லாம் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் அந்த வில்லேஜ்லேருந்து படிச்சுட்டு வந்த ஒரே ஆள் இந்த ஈவெண்ட் தான். ஸோ அந்த வில்லேஜும் டெவலப் ஆன வில்லேஜ்லாம் கிடையாது. ஸோ இங்கே ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கான்ல, அதெல்லாம் பார்த்து ஹீரோயின் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு லேடி வில்லேஜ்லேருந்து நிறைய ஐட்டம்ஸை கொண்டு வந்திருக்காங்க, அதில் கோழியெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் கொண்டு வந்துட்டு இவன் இதெல்லாம் நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன், நீ ஏன் என்னை இன்வைட் பண்ணல அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. ஆண்டி நீங்கள் தப்பான பிளேஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல, ஹீரோயின் தான் இந்த மீட்டப் அரேஞ்ச் பண்ணியிருப்பா.
ஸோ அவளும் இப்போ ஹீரோ கூப்பிட்டு வந்துட்டு, என்ன இவன் உனக்கு 2 அம்மா இருக்காங்க, இதில் யாரும் உன்னோட ஒரிஜினல் அம்மா, இந்த ஃபேமஸ் பெயிண்டரா இல்லை இந்த ஆன்ட்டியா அப்படின்னு கேட்க, இந்த ஆன்ட்டி எனக்கு யாருன்னு தெரியாது, செக்யூரிட்டிஸ் இவளை இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல, என்னையே நீ அம்மா இல்லைன்னு சொல்லிட்டியா, நீலாம் எனக்கு ஒரு மகனா, இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல வேற என்கேஜ்மெண்ட் கிஃப்ட் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் தட்டி விடும்போது தான் தெரியுது மணி கொடுத்துருப்பானா, அந்த மணியெல்லாம் பறக்கும் போதுதான் மேலேயும் கீழே மட்டும் தான் ஒரிஜினல் நோட் வச்சிருப்பான். உள்ள எல்லாமே ஒயிட் பேப்பர்ஸ் தான் இருக்கு. கெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இது என்ன வெள்ளை பேப்பரா இருக்கு, இதான் அவங்களுக்கு கிஃப்டா அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. செங்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு இவனை பார்த்து முறைக்க, அவனும் ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் தான் ஒரிஜினல் அம்மாவே கூட்டு வரல, இதுல கிஃப்ட் மட்டும் என்ன ஒரிஜினலாவா இருக்க போகுது அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், நீ தான் என்ன செட்டப் பண்ணிருக்க, நீ தான் ஸ்டார்டிங்ல இருந்தே என்னையும் சென்னையும் பிரிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நீ தான் பண்ண அப்படின்னு ஹீரோயின் அடிக்க போறான். அப்போ ஹீரோ போய் தடுக்க, ஹீரோயினி இவன் எனக்காக ஸ்டாண்ட் பண்றானே அப்படின்னு அவனை ரசிச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்னைய சிஸ்டர் மேரேஜ் பண்ணி என் ஃபேமிலி மெம்பரா கூட ஆகல, அதுக்குள்ள ஏன் ஆள் மேல கை வைக்க வரியா அப்படின்னு அவனை பார்க்க, சாரி பிரதரிங்களா இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இன்னைக்கு நடந்தது கிளியரா இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகுதான் அடுத்து என்ன நடக்கணும்னு நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. அம்மா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், எனக்கு நீதி கிடைக்கலன்னு நான் இங்கேயே செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ மறுபடியும் அவன்கிட்ட இது யாரு உண்மையை சொல்லு, எனக்கு ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு இவனை மிரட்ட, அவனும் இதான் என்னோட அம்மா அப்படின்னு ஒத்துக்கிறான். ஸோ செங்குக்கு பெருத்த அவமானம். வந்த கெஸ்ட் எல்லாருமே செங்கையவன் எவ்வளோ சீப்பை ஏமாத்திருக்கான், அதுவும் ரிச் லேடினா ரொம்ப சீன் போடுவாளே, இப்போ ஒரு புவரான மேனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு வந்த கெஸ்ட் செங்கு சீட் பண்ணிட்டாங்களா, அதை நினைச்சு அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இப்ப அடுத்த ஆபீஸ்ல வந்து அவங்க அம்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு பொண்ணு ஓடி போயிட்டா, இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா, என் பையனை இவ்வளவு நாள் லவ் பண்ணிட்டு அவன் புவர்னு தெரிஞ்சதுனால கழட்டி விட்டு போறான், இதான் ராயல் ஃபேமிலி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யான் குரூப் முன்னாடியே நின்று கத்திட்டு இருக்காங்க. எம்ப்ளாயிஸும் பார்த்துட்டு, ஓ இதான் இவனோட அம்மாவா, செங்க நல்லா ஃபுல் பண்ணால அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதுல வேற அந்த ஆன்ட்டி மண்ணனே ஊத்திக்கிட்டேன், நான் இப்ப தீ கொளுத்திக்க போறேன், என் பையனையும் மருமகளும் நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. வந்த ஹீரோயின் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நானே உங்களுக்கு தீ கொளுத்தி விடுறேன் அப்படின்ட்டு பக்கத்துல போக, அவங்களுக்கு இப்ப பயமா இருக்கு. என்ன வினிகரை மேல ஊத்திட்டு மண்ணனு ஃபுல் பண்ண பாக்குறீங்க, அந்த வினிகர் ஸ்மெல் தான் ஹெவியா இருக்கே, எங்களே ஃபுல் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்ல, அவங்களோட மாஸ்டர் பிளான் எல்லாமே புஷ்ன்னு போயிருச்சு. இதுல இவனை வேற வேலையில தூக்கிட்டாங்க, என்ன ஃபயர் பண்ணிட்டாங்க, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு அம்மா கிட்ட கூப்பிட, அடுத்து ஒரு டிராமா, என் மருமகளை கடத்திட்டு போயிட்டாங்க, நாங்க இனி எப்படி வாழ்வோம் அப்படின்னு அங்கன்னு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஹீரோயின் அவளோட ரிவெஞ்சில் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டா. ஸோ சிஸ்டரை பார்க்கறதுக்காக போறா. அங்கே போயிட்டு நான் 2 பேரோட கல்யாணத்தையே ஸ்டாப் பண்ணிட்டேன், இவன் உனக்கு பண்ண தப்புக்கு இதெல்லாம் பத்தாது, 2 உயிர் நம்ம வீட்டிலேருந்து போயிருக்கு, அதுக்காக உயிரை நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போனா, அங்கே செங்க ஹீரோ நின்றுட்டு, நான் என் கையை வெட்டிட்டு சாக போறேன், எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, இந்த லைஃப் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு நிற்கிறா. ஹீரோயின் போயிட்டு பல்லார்னு ஒரு அறை விட, என்னையே அடிச்சா அப்படின்னு கேட்குறா. அவளும் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கான். பிரதர் பாரு அவன் அறையிறா அப்படின்னு சொல்லும்போது, உன்னால ஒரு சின்ன அறையை கூட வாங்க முடியல, இதுல நீ கையை கட் பண்ணிட்டு சாக போறியா, கையை கட் பண்ணும்போது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா, நீ வேணா இப்ப ட்ரை பண்ண, கையை கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஹீரோயின் சேலஞ்ச் பண்றான். பிரதர் பாத்தியா அவனை புள்ளி பண்றா, இவ்வளவு உடனே இந்த வீட்டை விட்டு வரட்டு அப்படின்லாம் சொல்ல, ஹீரோ டக்குனு நீ பண்ண தப்ப ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணு, ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு அவளை அனுப்பி விடுறான். ஹீரோயின் நீ இப்ப அவளை அடிக்கும் போது பார்த்தா உனக்கு அவ கூட எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, நீ கோவமா அவளை அடிச்சியே அப்படின்னு கேட்க, அவ என்ன ட்ரக் பண்ணிருக்கா, என்ன அடிச்சிருக்கா, அவ ரிச் லேடி, அதனால நான் அவகிட்ட ரெவெஞ்ச் இருக்கக்கூடாது அப்படிதானே, நான் அவளை இன்னைக்கு அரைஞ்சதுக்கு காரணம் அவ இந்த மாதிரி இன்னொரு டைம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான், அந்த சீட்டிற்காக அவையே சாகணும், அதை சொல்றதுதான் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. சரி நீ ஏன் கோவப்படுற, நான் அந்த மீனிங்ல உன்கிட்ட கேட்கல அப்படின்னு ஹீரோ சொல்றான். உனக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாது, அப்புறம் எதுக்கு நான் என்ன இந்த வீட்டுல இருக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் போக போறா. ஏன் போகாத அப்படின்னு அவள் ஸ்டாப் பண்ண, உனக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாது, அப்புறம் நான் உன் கூட இருக்கணும், ஏன் என்ன உன் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. ஹீரோ சின்ன வயசுல மீட் பண்ண அந்த அக்காவோட ஞாபகத்துல தான் இருக்கான். நான் அவங்கள மீட் பண்ண ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணேன், பட் லாஸ்ட் வரைக்கும் அவங்கள மீட் பண்ணவே இல்லை, இப்ப அவங்களே மாதிரி ஒரு பொண்ணு நான் மீட் பண்ணிருக்கேன், இவ்வளோ என் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயினும் என்னோட என்கேஜ்ல நான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், இப்பயே நான் அதை என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு 2 பேரும் ஒன்னாக்க டிசைட் பண்றாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் அடுத்த லெவலுக்கு போயிருச்சு. நெக்ஸ்ட் டே காலைல முடிச்சதும் ஹீரோயின்காக காஃபி போட்டு கொடுக்குறான். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு கேட்டா, அவளும் குடிச்சிட்டு எனக்கு ரொம்ப கசப்பா இருந்தா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே 2 கியூப் சுகர் எடுத்து போட்டு கிஸ்ஸும் கொடுத்துட்டு, இப்போ சுகர் ஓகேவா அப்படின்னு கேட்டா, இன்னும் பத்தலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா.
அங்க வர செம்பு இதை பார்த்துட்டு என்னோட லைஃபை கெடுத்துட்டு நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கீங்களா? அதுவும் என் பிரதர் கூட நீ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, ஒன்னு நான் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட்ல பிளான் போட்டுட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு நான் உனக்கு கூப்பிட்டு போக போறேன், அங்க எல்லாரும் முன்னாடி நீங்க என்னோட ஃபியான்ஸ்னு அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு அவளுக்கு நெக்லஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி அவளை அங்க கூப்பிட்டு போறான். போனதுமே எல்லாரும் இவ ரொம்ப அழகா இருக்கலை, இவங்களுக்கு எப்ப என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு எல்லாரும் ஹீரோனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பேராகுன்னா அவளும் கண்டிப்பா ரிச் ஃபேமிலியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஒரு அங்கிள் வந்துட்டு உனக்கு ஃபியான்ஸ் இருக்கா, என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அந்த அங்கிளை பார்த்த பிறகு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு திங்க் பண்ற. ஆக்சுவலி ஹீரோயின் கிளீனிங் லேடியா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாள். அப்பா அவங்க கூட ஒர்க் பண்ற ஒரு கிளீனிங் லேடி கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அங்கிள் கிராஸ் பண்ணிருப்பாரு. அப்போ ஷூ மேல அவங்களோட மாப் பட்டிருக்கும். சோ அந்த லேடியை பிடிச்சி கத்திட்டு போயிருப்பாரு. அந்த லேடியும் கிட்ட போயிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த அங்கிளை பத்தி திட்டிட்டு இருப்பாங்க. இவன் தான் நம்ம கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட்னு ரொம்ப சீனை போடுவான். ஆனா இவனே லீகல் வாரிசுலாம் கிடையாது, ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டு தான். அதுக்கே அவன் இந்த அளவுக்கு வருவான். இதுல யான் குரூப்பை வரை டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணான். நல்ல வேலை நம்ம பிரசிடென்ட் யான் குரூப்பை அங்கிள் கிட்ட இருந்து வாங்கிட்டான். இவன் பதவிக்கு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி தகுதி இருக்கான்னு யோசிக்கணும். அதுலயும் இவன் ரொம்பவே ரூடான பர்சன், நம்மளாம் இந்த மாதிரி தான் மோசமா ட்ரீட் பண்ணுவான் அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயினும் ரிச்னாலே அப்படிதானே இருப்பாங்க, எல்லாருமே பேட் பீப்புள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பட் நம்மளோட பிரசிடென்ட் அப்படி கிடையாது, லோ லெவல்ல ஒர்க் பண்ற நம்ம கிட்ட கூட அவங்க கேஷுவலா தான் பேசுவாங்க. சோ அங்கிளும் பிரசிடென்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்டான பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. சோ இப்போ ஹீரோயினுக்கும் அவன் அடையாளம் தெரிஞ்சிச்சு. இப்ப அங்கிளும் நீ என்கிட்டயே ரூடா பிஹேவ் பண்றியா, நான் உன்னோட அங்கிள், இப்போ உங்க தாத்தா ட்ரீட்மெண்ட்காக போயிருக்காங்க, அதனால இந்த மாதிரி ஆட்டெல்லாம் போட்டுட்டு இருக்க, வந்த பிறகு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஹீரோயினையும் பார்த்துட்டு, நான் இங்கதான் இவ்வளவு நாள் இருக்கேன், ஒண்ணு நான் பார்த்ததே கிடையாது, உன்னோட ஃபேமிலி என்ன அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் நான் ரிச்சான ஃபேமிலிலாம் கிடையாது, பட் என்னோட பேரண்ட்ஸ் லீகலா மேரேஜ் ஆனவங்க அப்படின்னு சொல்ல சுத்தி நிக்கிற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இன்டெரக்டா தான் அங்கிள தான் அட்டாக் பண்ணுது. சோ இப்ப அதனால எல்லாரும் சிரிக்க, இவ என்ன நோ ஸ்கிப் பண்ணிட்டாலே அப்படின்னு அவனும் கோவப்படுறான். இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ செங்கு அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பான். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு, என்ன உன்னோட பிரதர் உனக்கு இந்த மாதிரி அண்ணியை கூப்பிட்டு வந்திருக்கான், உன் பிரதருக்கு என்ன பொண்ணா கிடைக்காது, இதுல அந்த பொண்ணுக்கு வேற பேக்ரவுண்டே இல்லையா அப்படின்னு சொல்ல, அவளுக்கு என்ன பேக்ரவுண்ட், அவ எங்க வீட்டு வேலைக்காரியா இருந்தா, அப்புறம் என் அண்ணனோட பெட்டுக்கு ஏறி இப்படி எங்க வீட்டு மருமகளாகன்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு நீ சும்மாவா இருக்க, எப்படி அவளை அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டா, நான் எங்க அக்செப்ட் பண்ணேன், இந்த மேரேஜ் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவ அப்படியே என்கேஜ்க்கு போய் அதெல்லாம் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. இப்ப அசிஸ்டன்ட் வந்து ஒரு பிசினஸ் மேன் மீட் பண்ணணும் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ அங்க கிளம்புறான். போறதுக்கு முன்னாடி ஹீரோயின்ட்ட உனக்கு பிடிச்சதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோயினும் என்னெல்லாம் ஃபுட் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கா. அதுல ஒரு ஃபுட்டை தூக்குறதுக்குள்ள இங்க செங்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. என்ன சாப்பிட்டு வந்தியா, இதுல நீ உன் கண்ணால கூட பாத்துருக்க மாட்டல அப்படின்னு கேட்க, இதை நான் கண்ணால மட்டும் இல்ல, என்னால இதை செய்யக்கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல் குறிப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், உங்க ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா மணி இல்லாம உங்களால சப்போர்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, நாங்க ஏன் எங்களை சப்போர்ட் பண்ணிக்கணும், அதான் எங்க ஃபேமிலி மணி இருக்குல்ல, இதுல நாங்க எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சேலரி வாங்கி அதை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கேட்கிறா. உங்களுக்குலாம் அதோட அருமையே தெரியல, கஷ்டப்பட்டு உழைச்ச காசை எடுத்து செலவு பண்ணும்போது அந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, செங்கு நீ எங்க போற, உனக்கு தான் நிறைய வேலை செய்ய தெரியும்னு சொன்னால, உனக்கு குக்கிங் தெரியுது, அப்ப லாண்ட்ரி வேலையும் உனக்கு தெரிஞ்சிருக்கு தானே அப்படின்னு ஒயினை தூக்கி அவளோட ட்ரெஸ்ல கொத்திடுறா. ஒயினை ட்ரெஸ்ல ஊத்திட்ட, இப்ப எப்படி அந்த கரை போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் சரி ஓகே, இந்த ஒயின் கரை தான் போகாத கரைன்னு நினைக்கியா, இதை விட சாஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செங் மேல சாஸை ஊத்தி விடுறா. என் ஃப்ரெண்டுக்காக நான் நீதி கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு வர, அவளுக்கும் அதே அடிதான் வந்துட்டு இருக்கு. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பான். அசிஸ்டன்ட் நம்ம போகணுமா அப்படின்னு கேட்டா, இல்ல அவளே நல்லா ஹேண்டில் பண்ணிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை பார்க்க போறான். இந்த பார்ட்டில தான் ஹீரோயின் கூட கிளீனிங் லேடியா ஒர்க் பண்ணி இருந்திருப்பாங்களா, அந்த லேடியும் இருக்காங்க. அவங்களோட நேம் வாங். இப்ப அவங்கள பார்த்ததும் ஹீரோயினுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வருது. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஹீரோயினுக்காக அவங்க நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட பேச போறான். இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல, இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பொலைட்டா கொடுக்குறா. ஃபர்ஸ்ட் வேண்டான்னு சொன்னாலும் அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்க இங்க உள்ள பீப்புள் மாதிரி இல்ல, ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஹீரோயின் தாட்டே தப்பு தான், மனுஷங்களுக்குள்ள எந்த உயர்வு தாழ்வும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ இவ்வளோ நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு ஹீரோயின் கிட்ட,
நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஆக்சுவலி என் கூட ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, எனக்கு தங்கச்சி மாதிரி. அவளோட சொந்த தங்கச்சி மிஸ் ஆனால தான் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. சடனா என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த லேடியும் ஃபயர் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவளை பத்தி எதுவுமே தெரியல. என்னால அவளை கான்டாக்ட் பண்ணவும் முடியல. எல்லாரும் காசிப் பேசுறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட கேட்க, அது ஹீரோயினை பத்தி தான் கேட்குறாங்க. ஸோ அவளும் ஓகே, நான் மிஸ்டர் யான் கிட்ட இதை பற்றி கேட்குறேன், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. மிஸ்டர் யான் பிரசிடெண்ட்டை தானே சொல்கிறீங்க, அவரோட நிலைமையே மோசமாக இருக்குது, அப்புறம் எப்படி அவர் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும்? இப்போ தான் அந்த ஏரியாவில் மாப் போட்டுட்டு இருக்கும்போது அங்கிள் பேசுறதை கேட்டேன். அந்த அங்கிள் யார்கிட்டயும் ஃபோனில் ரெடியாரு, மிஸ்டர் யான் வந்தது கரெக்டாக கதையை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, என்ன அப்போ ஹீரோ கிட்ட ஆக போதா அப்படின்ட்டு அவனை தேடி விடுறா. அசிஸ்டன்ட் கிட்ட அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க, இப்போ தான் ஃபோன் பேச வெளியே போனாங்கன்னு சொல்கிறா. அவனும் வெளியே நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் ஒரு கார் அவனை இடிக்கிறதுக்காக வருது. ஹீரோயின் போய் அவனை தள்ளி விட்டு காப்பாத்துறா. அது அவனோட கையில மட்டும் லைட்டா அடிபட்டிருக்கு. அதை பார்த்து ஹீரோயின் கவலைப்படுறா. இது ஒரு சின்ன காயம் தான், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு போனா, அங்க போனது ஹீரோயின் கட்டு போட்டு விடுறா. அவனும் ஆண் கத்த என்ன சொல்றான்னு பார்த்தா, வலிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சரி நான் ஊதி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவும், எனக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்க பிசினஸ்ல, நான் இந்த கம்பெனி ரன் பண்றதுனாலே எனக்கு நிறைய எனிமீஸ் உண்டு. ஸோ நீ என் கூட இருக்கும்போது உனக்கு இதே மாதிரிலாம் ஆகலாம், உனக்கு பயம் இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது, பயமா? எனக்கு அதெல்லாம் கிடையாது, நான் உன்னே பாதுகாப்பா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஹீரோ பார்ட்டிலே எல்லாருக்கிட்டையும் அவள் ஃபியான்சின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவான்ல. இப்போ அதனால நெக்ஸ்ட் கம்பெனியும் கூட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவ தான் என்னோட ஃபியான்சி, இனி நம்ம கம்பெனில என்னோட பர்சனல் செக்ரட்டரி இவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஹீரோயினும், நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண போறேன், ஸோ எது ஹெல்ப் தேவைன்னா எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ண சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த கம்பெனியில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அப்போ ஒரு பிஸ்னஸ் பிளானிங் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கிள் எனக்கு இந்த பிஸ்னஸ் பிளானிங்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ என்னோட டைமையே வேஸ்ட் பண்ணுறீங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கிள் கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நான் எப்போவாவது உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்ட்டு இப்போ ஒரு மேனை எடுத்துகிட்டு வராங்க. அவன் தான் ஹீரோ கொல்ல பார்த்தது. ஸோ இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு அங்கிள் கேட்க, இவன் தான் என்ன கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணான். அப்புறம் நான் அவனை விசாரிக்கும் போது என்னமா சொன்னா, நீங்க தான் அவனுக்கு காசு கொடுத்து இதை பண்ண சொன்னீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை அவன் பொய் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்றாங்க. அப்போ இது உண்மையா போயின்னு போலீஸ்ல கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு அவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றான். சடனா ஹீரோட தாத்தா ஆபீஸ் வந்து நிக்கிறாங்க. தாத்தா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவனும் ஷாக் ஆகுறான். நானும் இவனும் சேர்ந்து தான் தாத்தாவை ஸ்பெஷலா யூரோப்ல இருந்து வரவழைச்சோம் இவ்வளவு ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ தாத்தாவும், நான் வரலன்னா இந்த கம்பெனி இவ்வளவு அழிஞ்சு போயிடும், அதனாலதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்றாங்க. தாத்தா நீங்க தப்பா பேசாதீங்க, இவன் என்னோட ஃபியான்சியா அப்படின்னு சொல்ல, ஃபியான்சியா? நீ யாரை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும், நம்ம ஃபேமிலி தான் டிசைட் பண்ணும், உனக்கு நீ டிசைட் பண்ணிக்கிறதுலாம் இங்கே ஈடுபடாது, அவளை உடனே வெளியேத்துங்க அப்படின்னு இவன்கிட்ட சொல்ல, இவன் கையை வைக்க போறதுக்கு முன்னாடியே ஹீரோ தள்ளி விடுறான். என்ன நீ என் பேச்சே மதிக்க மாட்டியா அப்படின்னு அவனை பிடிக்க சொல்றாங்க. என்னோட டைம் நீ இவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா உன்னோட ஃபேமிலி ரைட்ஸ் நீ இழந்துருவ பாத்துக்கோ, நீயே முடிவு பண்ணிக்கோ, இவ வேணுமா இல்ல ஃபேமிலி சொத்து வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு மிரட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீ எனக்காக ஃபைட் பண்ண வேண்டாம், உன் தாத்தா சொல்றதே அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன நீ பேசுற, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, அப்புறம் எதுக்கு நீ என் கூட இருக்கணும்னு நினைக்கிற, என்ன பாதுகாக்கணும்னு நினைக்கிற, இனி எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாத்தா கிட்ட போயிட்டு, எனக்கு ஒரு 100 மில்லியன் கொடுங்க, நான் உங்க பேரும் கூட இப்பவே பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவளுக்காக தான் நீ பேசுனியா, இவளை பாத்திரத்துல இவ மணிக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்டையும் கொடுக்குறாங்க. ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறா. இது உனக்கு ஓகேவா அப்படின்னு ஹீரோ கேட்க, அவளும் குட் பைன்னு சொல்லிட்டு போறா. அடுத்து ஒரு பார்ல ஒரு மேனை மீட் பண்ண வரா. நம்ம கோஆபரேஷனை பத்தி பேசலாமா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள, நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்றான். ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட ஃபிளட் பண்ணலாம்னு நினைக்கிறான். அதுக்குள்ள ஹீரோயின் அவனுக்கு நிறைய ஊத்தி விட்டு அவனை மட்டும் வைக்கிட்டு கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்துட்டு போறா. அந்த பார்ல ஹீரோயினை மீட் பண்றான். ஸோ அவளை கூட்டு போயிட்டு, மிஸ்டர் சாங் ஹவுஸ் கீப்பிங் கம்பெனியை சேர்ந்தவனாச்சே, அவன்கிட்ட என்ன கோஆபரேஷனை பத்தி பேசிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அவளும் அதெல்லாம் அவன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்றா. உனக்கு ஒர்க் பண்ண ஆசை இருந்தா சொல்லு, யான் குரூப்போட கேட் எப்பவுமே உனக்காக ஓப்பன்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். ஹீரோயின் அது பெருசா கேர் பண்ணாம போக போறா. எங்க போற, என்கிட்ட பேசு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அப்போ ஹீரோயினும், லாஸ்ட் டைம் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை, இப்போ நான் ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கேட்டுக்கோ, நான் ஸ்டார்டிங்ல இருந்தே இப்போ வரைக்கும் ஒன்னு நான் லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, அவனுக்கு அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ உண்மைதான் சொல்றியா அப்படின்னு அவன் கேட்க,
ஹீரோயினும் நம்ம இப்போ உண்மையா பேசணும் சரியா? உன் தாத்தா கிட்ட நான் காசு வாங்கிட்டேன், அப்புறம் நான் உன்னை மீட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால இனி நம்ம 2 பேருக்குள்ள எதுவும் கிடையாது. ஸோ என்ன நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அனுப்பி விடுறா. ஹீரோயினுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும், அந்த ரிவெஞ்ச் ஹீரோ கூட இருந்து பண்ணா அதை அவனை ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்த லவ் எல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறா. ஹீரோ ரொம்ப பேட் மூட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த ரூமே ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. அங்க வர அசிஸ்டன்ட் தான் பிரசிடென்ட் ரூம் ஏன்னா இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு எல்லா டஸ்ட்டையும் எடுத்து டஸ்ட்பின்ல போடுறான். வெளியே வந்து நடந்து போற இடத்துல பக்கெட் வச்சிருக்காங்க. இதை யாரா இங்க வச்சா அப்படின்னு திரும்பி பார்த்தா அண்ணா லாஜிஸ்டிக்ஸ்ல அசைன் பண்ணோம், அதுக்குள்ள நீ சேலரி ஏறியர் வச்சிருக்க அப்படின்னு அவனை கொஸ்டின் பண்ண, இதெல்லாம் சின்ன மேட்டர் தான், இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட போய் பேச போறான். உனக்கு வயசானவருக்கு படிப்பறிவே கிடையாது, நான் தான் பாவம் பார்த்து இந்த கம்பெனில உன வச்சிருக்கேன், இல்லைன்னா நீலாம் தெருல தான் படுத்து தூங்க வேண்டியது இருக்கும், ஒழுங்கா உன்னால முடிஞ்ச வேலையை பாரு, இல்ல வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ எனக்கு 3 months சேலரி தரல, அப்ப எதுக்கு நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. இப்படிலாம் நீ பேசிட்டு இருந்தா உன்னை இப்பவே ஃபைட் பண்ணிடுவேன் பாக்குறியா அப்படின்னு கேட்க, நீ ஒண்ணு ஃபைட் பண்ண தேவையில்ல, நானே குயிட் பண்ணிட்டு போறேன் அப்படின்ட்டு அந்த லேடி கிளம்புறாங்க. பாத்தீங்களா, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் அனுப்புறான். கொஞ்ச நேரத்துல கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே குயிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ இது பெரிய பிரச்சனை ஆயிடுது. அந்த மேட்ரை இப்ப அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து சொல்றான், பாஸ் ஒரு பெரிய பிரச்சனை, கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் அப்ப வேற கம்பெனியை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப அதான் பிரச்சனையே, சிட்டில உள்ள எல்லா கிளீனர்ஸுமே ஒரே கம்பெனில தான் சைன் அப் பண்ணிருக்காங்க, அதான் இப்ப நியூவா வந்திருக்கு ஜிஆர்ங்கிற கம்பெனி அப்படின்னு சொல்ல, சரி அந்த கம்பெனி சிஇஓ கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இந்த பக்கம் மீட்டிங் ஹால்ல உட்காந்து தாத்தா இவனை திட்டிட்டு இருக்காங்க. என் கம்பெனி கிளீனர் சேலரி ஆட்டையை போட்டு நீ என் வீட்டுக்கே மருமகனாகணும்னு ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு திட்டு விழுது. அங்கிளும் அப்பா நான் தான் சொன்னல, இந்த அண்ணன் தங்கச்சி 2 பேருமே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதே கிடையாது, அந்த 2மே ரொம்ப ஒஸ்டான கேரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்க இப்ப ஹீரோயின் வர, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு தான் காசு வந்து செட்டில் பண்ணியாச்சுல, நீ என்ன கிவ் அப் பண்ணாம ஹீரோ பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கியா அப்படின்ட்டு அவளுக்கு திட்டு விழுது. இப்ப மட்டும் நீ வெளியே போகலாம் செக்யூரிட்டியை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் இங்க சும்மா வரல, என்னை இன்வைட் பண்ணாங்க அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு இப்போ ஹீரோ கால் பண்றா. அப்ப எங்க இருக்குன்னு கேட்கும்போது மீட்டிங் ஹாலுக்கு வந்துட்டேன்னு சொல்றா. அப்போ நீங்க 2 பேரும் என்ன ஒன்னாதான் இருக்கீங்களா, தாத்தா பேச்சுக்கு மரியாதையே இல்லை என்ன, அப்போ நீ என்ன இவ்வளவுதான் டேட் பண்ணிட்டு இருக்கீங்க பின்னாடி அப்படின்லாம் அங்கிள் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. நான் இங்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா வரல, நான் தான் ஜிஆர் கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு சொல்ல, அதே நம்ப மாட்டேங்கிறாங்க. இவன் நீலாம் சிஇஓவா, நீ சர்வெண்டா இருக்கதான் லாய்க்கு, அது எவ்வளவு பெரிய கம்பெனி தெரியுமா அப்படின்லாம் சொல்ல, ஹீரோன்னு ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன், இவ சொல்றது உண்மைதான், இவதான் ஜிஆர் கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு சொல்ல, தாத்தாக்கும் பெரிய ஷாக்கா இருக்கு. நீ மெய்டா தானே இருந்த, எப்படி சிஇஓ ஆன அப்படின்னு கேட்டா, அதுல என்ன பெரிய வேலை சின்ன வேலை, எல்லாம் ஒரே வேலை தான், ஒன்னாதான் ட்ரீட் பண்ணும், அப்புறம் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு இவன் அடிக்க போறான். அப்போ ஹீரோ தடுத்துட்டு, இன்னொரு டைம் அவகிட்ட கையை நீட்டின அப்புறம் உன் கையை உன்கிட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். ஹீரோயினும் நீ என் ஒர்க்கர்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் டோட்டல் 2 million, இதை நீ 3 daysல செட்டில் பண்ணும், இல்லைன்னா கோர்ட்ல தான் மீட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் இதான் அதுக்கான டாக்குமெண்ட், உனக்கு எதுவும் டவுட் இருந்தா ஜிஆர் கம்பெனிக்கு வா, அங்க சிஇஓ ரூம்ல நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. ஹீரோ பின்னாடி போயிட்டு, நீ வர்றதுக்கு முன்னாடியே உன் நேம பார்த்ததும் அது நீயே தான் இருப்பேன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அது நான் தானே உனக்கு தெரியுது, அப்புறம் என்னோட கம்பெனில இருந்து நான் உங்க கம்பெனி கூட ஃபைட் பண்றேங்கிறது தெரியுது, அப்புறம் எதுக்கு எனக்காக சப்போர்ட் பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. நீ என்ன பண்ண ஆசைப்பட்டாலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் இவனும் சிஸ்டரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவளால என்ன ஸ்டடீஸ் பண்ண முடியலன்னு என்ன அழிக்க ட்ரை பண்றா அப்படிங்கிற மாதிரி அவளை பிளேம் பண்ண, பக்கத்துல உள்ள செங்கும் நீ காசு ஆட்டே அப்படின்னா ஒன்னையார பிளேம் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலி அந்த டைம் என்கிட்ட காசு இல்லை, கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருந்ததா, உனக்கு நெக்லஸ் எடுக்கிறதுக்காக தான் அந்த காசு எடுத்தேன் அப்படின்னு ரொம்பவே பாம்போல சொல்றான். இப்போ செங்கும், இவ வந்த பிறகுதான் நம்ம லைஃபே போச்சு, இவ வர்றதுக்கு மட்டும் எல்லாமே பர்ஃபெக்டா போயிட்டு இருந்தது, இப்போ என் அண்ணன் கூட என்ன கேர் பண்ண மாட்டேங்கிறான், இப்போ தாத்தாக்கும் என்னையும் ஒன்றும் பிடிக்காம போயிடுச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் இவளோட கதையை முடிக்கணும் அப்படின்னு அவளை கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்க. அதுக்காக 2 men அரேஞ்ச் பண்ணி அவளை கடத்திட்டு வந்தாச்சு. இப்போ கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோயினோட 2 எனிமீஸும் முன்னாடி நிக்கிறாங்க. செங்க அவளை பலார்னு அற விட்டுட்டு இருக்கா. ஒன்னால்தான் நீ வந்ததுக்கு பிறகுதான் என் லைஃபே போச்சு அப்படின்னு அவளை திட்டிட்டு இருக்கா. ஆமா நீ எதுக்கு இவனை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, என்னமோ உனக்கு இவனை பிடிச்சிருக்கு, அப்படி உனக்கு என்னதான் இவன்கிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் உன்கிட்ட எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா.
ஸோ கரெக்ட் தான், உங்க 2 பேர் பேர் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்ன நக்கலா பேசுறியா? உனக்கு இன்னைக்கு என்னமா நடக்க போகுது? ஒன்னு இந்த சிமெண்ட் கலவையில கலந்து சிமெண்டோட இந்த ஃபவுண்டேஷன்ல போட போறோம். இந்த பில்டிங்ல ஆயிரக்கணக்கான பீப்புள் நடந்து போகும்போது எல்லாரும் ஓ மேலதான் நடந்து போவாங்க அப்படின்லாம் அவளை பயங்காட்ட, ஹீரோயின் ஓகே நீ நிறைய பண்ணிட்ட, இதெல்லாம் உன் பிரதருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. பிரதருக்கு தெரிஞ்சா என்ன, நான் பயந்துருவேனா? அவனால என்ன பண்ண முடியும்? அவன் என்னோட ஓன் பிரதர். அவனை என்ன பண்ணாலும் சரி, என்ன அவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கெத்தா சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ பிளான் எல்லாம் போட்டாச்சு. அப்போ சிமெண்ட்டுக்குள்ள மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவளை கொன்னா தானே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். நீ சொல்றது கரெக்ட் தான், பட் இவளை அடிச்சிருச்சே என் கை வலிக்குது. ஸோ என்னோட பியூட்டி ட்ரீட்மெண்ட்காக நான் கிளம்புறேன், இவளோட மேட்டரை நீ கிளீனா முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டு போக, அவனும் கிளீனா தானே நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இப்போ ஹீரோயின் தனியா மாட்டினதும் அவகிட்ட க்ளோஸா இருக்குன்னு நினைக்கிறான். அவளை கட்டி போட்டு தானே வச்சிருப்பாங்க. ஸோ அவளை போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோயினும் இவனோட வீக்னஸ் பாயிண்டை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறா. ஸோ அவளும் இப்போ சிரிக்க என்னாச்சு அப்படின்னு கேட்டா, என்னால் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால நானும் இதை என்ஜாய் பண்ணிட்டு சாகுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பக்கியும் அதுக்கு ஓகே சொல்லிடுது. ஸோ 2 பேரும் இப்போ ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அங்கே போய் ஹீரோயின் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டா. ஸோ இப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, நீ என்ன ஃப்ரெஷ் ஆகல, நல்ல ஹாட் பாத் எடுத்துட்டு வா, அப்பதான் சூப்பரா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல, அந்த பக்கி எல்லாத்தையும் நம்புது. நீ மட்டும் எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ண, இப்போவே சிமெண்ட் கலவைக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போறான். பாத்ரூம்குள்ள போனா ஒரு ஹெவியான ஸ்மெல் வருது. அது அவனுக்கு ஒத்துக்கல. ரொம்பவே மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு. அது என்ன ஸ்மெல்னா, கிளீனிங்காக டாய்லெட் பாத்ரூம்ல யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாத்தையுமே ஒன்னா கொட்டி வச்சிருக்கா. ஸோ அந்த ஸ்மெல் ரொம்பவே ஹெவியா இருக்கு. இவனால அந்த ரூம்ல நிக்க முடியல. இங்க வெளியே பார்த்தா ஹீரோயின் டோரை லாக் பண்றா. வெளியே வந்தா நான் உனக்கு கொண்டு வேண்டிய அப்படின்னு சொல்ல, நீயே உள்ள இருந்து சாக போறா, அப்படியே செத்து தொலை அப்படின்ட்டு ஹீரோயின் இதான் அவனுக்கான ரிவெஞ்ச், அவன் இங்கேயே சாக போறான் அப்படின்னு நினைக்கிறா. இந்த பக்கம் ஹீரோக்கு இந்த நியூஸ் வருது. ஸோ அவன் அந்த பிளேஸ்க்கு ஃபாஸ்ட்டாக போகிறான். இங்கே ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்ப போகிறதுக்குள்ள வெளியே இருந்து இப்போ இவனும் அவனோட அடியாட்களும் வராங்க. நான் செத்துட்டேன்னு நினச்சியா அப்படின்னு கேட்க, ஒன்ன மாதிரி குப்பெல்லாம் அந்த கிருமி நாசினியாக சாக வேண்டிய ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நீ என்னை கொல்ல பார்த்துட்டல, இன்னைக்கு நான் உன் கதையை இங்கேயே முடிக்கிறேன் அப்படின்னு அவனோட அடியாட்களை வச்சு அவளை ரேப் பண்ண சொல்கிறான். ஸோ அவங்களும் அவளோட ட்ரெஸ் எல்லாம் டேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வரான். அவன் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயின் ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறதுனால அவளை பார்த்துட்டு இருக்கு. இப்போ இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியும் ஹீரோ இந்த மேட்ருக்காக என்ன மன்னிக்க மாட்டான். ஸோ அவன்கிட்ட சாரி கேட்கறதுக்கு பதிலாக அவன் கதையை முடிச்சுட்டா. இப்போ அவன் கதையை முடிச்சிட்டானா அடுத்து செங்கமடு தான் வீட்டோட வாரிசு. அவளும் ஒரு ஃபூலு. அவளை நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் அந்த யான் குரூப்பே எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு அவனுக்கு இப்போ ஹீரோ கொல்லணும்னு தோணுது. ஸோ அதுக்காக அந்த ஃபைட்டர்ஸ்கிட்டயே நான் உங்களுக்கு 1 மில்லியன் தரேன், நீங்க இவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, அதனால எல்லாரும் ட்ரை பண்ணுவோம், ஹீரோ கொல்றவங்களுக்கு 1 மில்லியன் அப்படின்னு சொல்றான். அப்ப அடியாட்கள் ட்ரை பண்ணலான்னு பார்த்தாலும் அவன் ஹீரோட கால்கட்டில இருக்கான். அவனால எப்படி சண்டை போட முடியும்? ஸோ பயந்து போய் கிடக்குறான். ஹீரோ நீ என்னையே அடிக்க பார்த்த அப்படின்னு இப்ப அவனோட காலை உடைக்கிறான். இந்த டைம் அது ஒரே ஒரு காலை தான் பிரேக் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ண, ஹீரோயினை டச் பண்ண உன் கழுத்து தான் உடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தா அவள் பயத்தில் அழுதுகிட்டே இருக்கா. லாஸ்ட்ல மயங்கி விழ வீட்டுக்கு கூட்டு போறான். அங்க அவளுக்கு அவளோட சிஸ்டர் மெமரிஸ் தான் வருது. அவள் சூசைட் பண்ணியிருப்பாள்ல, அந்த மெமரிஸ் தான் வரும். செஞ்சு செஞ்சு என்னை விட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டே முழிக்கிறா. ஹீரோ அவளை ஹக் பண்ணிட்டு ஒன்றும் ஆகலை, நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அப்புறம் நீ என்ன செஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்த, இந்த நேம் ஆல்ரெடி இவனும் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கு மெமரிஸ் இது வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். இதான் டைமு, இப்போ ஹீரோ கிட்ட சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஸோ எனக்கு ஒரு கனவு தான் வந்துச்சு, அந்த கனவுல என்னோட தங்கச்சியை இவன் சீட் பண்ணி அவளை பில்டிங்லேருந்து குதிக்க வச்சுட்டான், அவள் செத்து போயிட்டா அப்படின்லாம் சொல்ல, ஹீரோ ஓகே நான் இந்த மேட்டரை டீல் பண்ணுறேன், அவன் தப்பு பண்ணியிருந்தா அவனுக்கான தண்டனை டபுளாக கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அப்போது ஹீரோயினும் அவன் மட்டும் இதை பண்ணல, அதில் செங்கும் சம்மந்தப்பட்டிருக்கா, 2 பேராலையும் தான் என் தங்கச்சி பில்டிங்லேருந்து கீழே குதிச்சான் அப்படின்னு சொல்ல, சடனா ஹீரோவும் இது கனவு தானே, என் தங்கச்சி ரூடான பொண்ணுதான், பட் மனுஷங்களோட உயிர் எவ்வளோ வேல்யூவான ஒண்ணுங்கிறது அவளுக்கு தெரியும், அப்படி எதுவும் பண்ணியிருந்தா நான் அவளுக்கு லெசன் டீச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அவளை ஹக் பண்றான். ஹீரோயினுக்கும் புரியுது ஹீரோவோட தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்னு. ஸோ இந்த ரிவெஞ்சை நான் மட்டும் தான் எடுக்க முடியும், என் பக்கத்துல யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. அடுத்த கட்டத்தில் நியூவா ஒரு கிளீனிங் லேடி இறக்கிருக்காங்க. அது யாருன்னா செங்கு தான். நான் இதை பண்ண மாட்டேன்னு கதறிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கே வந்ததும் இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், நீ தானே என் அண்ணன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி என்ன பனிஷ் பண்ண சொன்னது, நான் இப்படி கம்பெனியில் பாத்ரூமை கிளீன் பண்ணா இனி நான் எப்படி இந்த கம்பெனிக்குள்ள வர முடியும், இன்னும் எத்தனை பேர் பார்ப்பாங்க, அப்புறம் எப்படி நல்லா உயிரோட வாழ முடியும் அப்படின்லாம் சொல்லி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் நான் ஜஸ்ட் உன்னை பாத்ரூம் தான் கிளீன் பண்ண சொல்லியிருக்கேன், நீ என்ன சிமெண்ட்ல கலந்து
ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆக்குவேன்னு சொன்னல, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. உயிருக்கு பதிலா உன்னை ஜஸ்ட் பாத்ரூம் தான் கிளீன் பண்ண வச்சிருக்கேன், ஜஸ்ட் ஒரு ஒர்க் தானே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ரொம்ப பேசாதடியா அப்படின்னு அவளை அடிக்க போறான். அப்போ ஹீரோ வந்து தங்கச்சியை ஸ்டாப் பண்றான். நீ கம்பெனில கிளீனிங் ஏரியா தான் ஸ்டார்ட் பண்ண போற, அப்படியே இந்த மாதிரி இன்னொரு டைம் பிஹேவ் பண்றத பார்த்தனா அப்புறம் இந்த கம்பெனிக்குள்ளேயே நீ கால் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போக, அவன் போனது செங்கு கத்திட்டு இருக்கா. நான் இவ்வளவு பயம் காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், பாரு இவன் நல்லா தானே இருக்கா, இவன் தான் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான், இவன் இங்க என்ன புலி பண்ணிட்டு இருக்கா அப்படின்லாம் கத்திட்டு இருக்க. ஹீரோயினும் அதுக்கு காரணம் உன் பிரதர் என்ன சேவ் பண்ணா அப்படின்னு சொல்ல, எனக்கு உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைக்காத, நான் உன்னை பில்டிங்ல விட்டு வந்தேன், அங்கிருந்து நீ இவனை சர்வீஸ் பண்ணி ஹோட்டல் ரூம் கூட்டு போயிருக்க, அங்க மட்டும் ஹீரோ வரலன்னா நீயும் அவனும் ஜல்சா பண்ணிருப்பீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறை விடுறா. ஏய் சும்மா சும்மா அறையாத, எனக்கு வலிக்குது அப்படின்னு அவ கத்த. ஓ வாயை நீ ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணும், அப்புறம் டைம் ஆகிட்டே இருக்கு, இன்னைக்கான ஒர்க்கு டைமுக்குள்ள முடிக்கலன்னா நாளைக்கு டபுள் ஒர்க் பாப்ப பரவாயில்லையா அப்படின்லாம் சொல்ல, அவளும் நான் பண்ணவே மாட்டேன், இதுக்காக நான் என் தாத்தாட்ட பேச போறேன் அப்படின்னா, இதெல்லாம் அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ரொம்பவே கஷ்டப்படுறா, என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அங்க உள்ள தண்ணியை பார்த்தா கூட அவளுக்கு வாமிட் வர மாதிரியே இருக்கு. இதெல்லாம் பாக்குற மத்த கிளீனிங் லேடிஸும் அவளை புள்ளி பண்றாங்க. ஸோ அவளை பார்த்தா ஃபன்னா இருக்கு. எப்படியும் ரிச்சா தன்னை கேவலம் பார்த்த பொண்ணு தான் கூட ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கும் போது சிரிப்பா தானே இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்களும் அவளை பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க. அது வேற அவளுக்கு இன்சல்ட்டிங்கா இருக்கு. அப்பா அசிஸ்டண்ட்டை பார்க்குறான், அசிஸ்டன்ட் காஃபி கையில் வச்சிருக்கான். ஸோ எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு கேட்க, பாஸ் இது அவன் ஒய்ஃப்காக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஓ அன்னிக்கா, அப்ப என்கிட்ட தான், நானே கொண்டு போய் கொடுக்குறேன், ஆல்ரெடி அன்னைக்கும் எனக்கு கொஞ்சம் ஒத்து வரல, ஸோ இதை கொடுத்து நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு அங்க டாய்லெட் ஓட்டர் எடுத்து அந்த காஃபில மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் ஹீரோயின்ட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறா. சிஸ்டரிங்களா, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், பட் இந்த காஃபியை வாங்கிட்டு நான் மன்னிச்சிருங்க, இனி நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்காக தான் இந்த காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்க, பக்கத்துல அங்கிள் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம, நீயும் அண்ணமா தான் இருக்க, அவனும் என்ன மதிக்க மாட்டான், நீயும் அப்படிதான் இருக்க, இங்க மீட்டிங் ஹாலுக்கு வந்திருக்கப்போ ஒரு காஃபி தான் வாங்கிட்டு வந்திருக்க, அதுவும் எல்டருக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா அங்கிள் நீங்க சொல்றது கரெக்டு தான், எல்டருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் அதை தூக்கி அங்கிள் கிட்ட தள்ளி விடுறா. அவரும் குடிச்சு பார்த்துட்டு, சி என்ன இது இவ்வளவு மோசமா இருக்கு, அதுவும் பேட் ஸ்மெல்லா வருது அப்படின்னு கேட்க, அதையே என்கிட்ட கேக்குறீங்க, செங்கனை கொண்டு வந்தா அவகிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அவளும் என்ன சொல்றதுன்னு தெரியாம, ஒரு கேட் பூப்ல இருந்து ஒரு காஃபி செய்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் காஸ்ட்லியான காஃபின்ட்டு, அந்த காஃபி தான் அங்கிள் இது அப்படின்னு சொல்ல, ஓ அதுவா, டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு அப்படின்னு அந்த அங்கிளும் காஃபின்னு நம்பி ஃபுல்லா குடிச்சிடுறாங்க. அதோட எஃபெக்ட் அப்புறம் தான் தெரியுது, ஃபுல்லாவே டாய்லெட்ல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க உள்ள ஒர்க்கரும் வைஸ் பிரசிடென்ட்க்கு என்ன ஆச்சு, உள்ள போயிட்டு ரொம்ப நேரமா ஆளே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹீரோயின் வரா, ஒர்க்கர் கிட்ட நீங்க போங்க, இந்த ஏரியாவை செங் கவர் பண்ணிடுவா அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஹாப்பியா கிளம்புறாங்க. செங் இதெல்லாம் முடியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நீ தானே அங்கிள பாய்சன் பண்ண, அப்ப நீ தான் அவர் யூஸ் பண்ற டாய்லெட்டையும் கிளீன் பண்ணும், கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவ எப்பவும் போல முடியாதுன்னு தான் சொல்றா. நீ இப்ப முடியாதுன்னு சொன்ன, அப்புறம் அங்கிள் கிட்ட நானே போட்டு கொடுத்துருவேன் அப்படின்லாம் மிரட்ட, அவ இப்ப மாப்பெடுத்து அடிக்க போறா. ஹீரோயினும் எஸ்கேப்பு, ஒன்னே மாதிரி ஆட்கள்லாம் தப்பிக்கும் போது என்னால தப்பிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அங்க கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு லேடி டாய்லெட்க்கு வந்தா, அங்க செங்க பார்த்துட்டு, செங் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதோ லைஃப் லெசன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு அவளும் போட்டோ எடுக்க போக, அவளும் அப்புறம் அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, நீ தான் அவளை ஹோட்டல் ரூம் கூட்டு போனது அப்படின்ட்டு பெட்ல இருந்து அவனை கீழே தள்ளி விட, அந்த நேரம் பார்த்து இவனோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க சும்மாவே சவுண்ட் பார்ட்டி, என் பையனுக்கே கால் உடைஞ்சு போய் கிடக்குறான், நீ அவனையே அடிச்ச அப்படின்னு செங்கோட மண்டையை பிடிச்சி அஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு லேடிஸும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவனே ஹெல்ப்னு கத்திக்கிட்டு இருக்கான். லாஸ்ட்ல டாக்டர் வந்து பார்த்துட்டு, அவனோட கண்டிஷனே ஸ்டார்டிங்ல சரியில்லாம இருந்தது, இப்ப வர எலும்புலாம் மிஸ்அலைன் ஆயிடுச்சு, இனி அவனால நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன என் பையனால நடக்க முடியாதா, என் பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க இருந்து வந்து படிச்சான் தெரியுமா, அவன் மட்டும்தான் எங்க வில்லேஜ்லேயே ஹையஸ்ட் ரேங்க் வாங்கின ஒரே பையன், அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவனோட ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்லாம் அழுதுட்டு இருக்காங்க. செங்கும் டாக்டர்கிட்ட என்கிட்ட காசு இருக்கு, நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அவனை நடக்க வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. டாக்டரும் அதுக்கு வாய்ப்பு இல்லமான்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கு மேல என்ன பண்றது, இங்க இருந்து எஸ்கேப் ஆனாதான் நல்லது அப்படின்னு அவளும் நைஸா போயிடலான்னு பார்த்தா, கீழே இருக்கிற ஆன்டி அவ காலை பிடிச்சிட்டாங்க. எங்க ஓடலான்னு பார்த்த, என் பையன் காலை ஒன்னாதான் போச்சு அப்படின்னு அவகிட்ட சண்டைக்கு போக, அவன் கால் ஆல்ரெடி உடஞ்சதுதான், இதுக்கெல்லாம் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. ஆன்டியாவது விடுறதாவது, என் பையனுக்கு ஒன்னால்தான் கால் போச்சு,
அதனால நீ என் பையனை ஃபாலோ பண்ணிட்டு வரணும், அவனை நீ தான் டேக்கர் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் யார் தெரியுமா? நான் யான் குரூப்போட எல்டஸ்ட் லேடி. என்ன இவனுக்கு சர்வீஸ் பண்ண சொல்றியா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, வேணா ஏதாவது காம்பன்சேஷன் கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்க அப்படின்னு கேட்க, சரி காம்பன்சேஷனா, ஆனா எனக்கு காசு வேண்டாம், என் பையனுக்கு நீ பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், அதனால நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு, நான் இவனை மேரேஜ் பண்ணிக்கிறதா, அதுவும் கால் நடக்க முடியாது இவனை, நான்லாம் எலைட் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு, அங்கெல்லாம் உன் பையன் கூட நான் எப்படி போக முடியும், அதனால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஆன்ட்டி அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. லாஸ்ட்ல இவன் கையில மாட்டினதும், நீ இன்னைக்கே என் கூட மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குற, இல்லைன்னா நான் இங்கேயே உன்னை கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். அவளும் முடிஞ்சா கொள்ளுடா அப்படின்னு சொல்றா. அப்புறம் அவன் பிளாக்மெயில் பண்ணதும் அவளுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, உன்னோட நியூட் ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்கு, அதை மட்டும் நான் உன்னோட எலைட் குரூப்க்குலாம் அனுப்புன்னு வச்சுக்கேன், அப்புறம் நீ எங்கேயுமே தலை காட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருப்பான். ஸோ அவளாலேயே இப்போ நோன்னு சொல்ல முடியல. இந்த பக்கம் ஹீரோ காமிச்சா ஹீரோ அந்த மேட்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கான். அசிஸ்டண்ட்டும் வந்து கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறான். யுவன் உங்க தங்கச்சியை டேட் பண்றதுக்கு முன்னாடியே வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான், அவங்க 2 பேரும் மேரேஜ் வரைக்கும் திங்க் பண்ணி இருந்திருக்காங்க, இதுக்குள்ள தேர்ட் பார்ட்டியா வந்தது உங்க தங்கச்சி தான், அப்புறம் அந்த பொண்ணு பில்டிங்ல இருந்தா குதிச்சு செத்துருக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இப்ப கில்ட்டியா இருக்கு, என் தங்கச்சி இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்கா, நான் அவளுக்கு ஒழுங்கா டீச் பண்ணாம போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்றான். அசிஸ்டன்ட்டும் இதுக்காக உங்களை ப்ளேம் பண்ண முடியாது, நீங்க அப்பதான் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி அதை ரன் பண்றதுலேயே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்க, இதுக்கெல்லாம் காரணம் உங்க கிராண்ட் ஃபாதர் தான், அவங்க தான் உங்க தங்கச்சி ரொம்பவே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் தான் இந்த மேட்டரை பத்தி சொல்லியிருப்பா. ஸோ இந்த பொண்ணுக்கு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸாவது இருந்தா பார்த்து சொல்லு, அவங்களுக்கு நம்ம காம்பன்சேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். நான் அதையும் விசாரிச்சேன், அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது, ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் உண்டு, அவளோட ஃபோட்டோவும் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதை பார்க்க போகிற டைமில் ஹீரோயின் லஞ்ச் பாக்ஸோட வந்து நிற்கிறா. ஹீரோ ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டான். ஹீரோயினும் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க அவனும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் தான் ரிச் மேன் ஆச்சே, நீங்கள் சாப்பிடாத ஃபுட்டுன்னு எதுவும் இருக்கா, அப்புறம் எதுக்கு வீட்டு சாப்பாடு வேணும்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டால், நீ சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இந்த டைம் ஹீரோயினும், உனக்கு முன்னாடி இருக்கிற பர்சன் ரியலா இல்லைனாலும் நீ என்ன லவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, அவனும் நான் லவ் பண்றது ஒண்ணுதான், ஸோ மற்ற எதுவுமே மேட்டர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது எல்லாத்தையும் அங்கிள் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு முன்னாடி இந்த அட்டுழியெல்லாம் பண்றீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன், இதை போட்டு கொடுக்கறதுக்காக அவங்க அப்பா கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்றாங்க, அதான் ஹீரோவோட தாத்தா, உங்களுக்கு தெரியாம இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ பிசினஸ் கோஆபரேஷன் சொல்லி டெய்லி வீட்லயும் ஆஃபீஸ்ல மீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்லாம் போட்டு கொடுக்க, அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நான் இன்னும் கண்ண மூடல, அவனை இப்பவே ஒரு வழி பண்றேன் அப்படின்னு தாத்தாவும் கோவமா கிளம்புறாங்க. இப்ப நடந்து போயிட்டு இருக்கும் போது அப்பதான் ஆபீஸ மாப் பண்ணிருக்காங்க. கிளீனர் வாங்குவதை பார்த்துட்டு, இப்பதான் மாப் போட்டிருக்கேன் கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதை கவனிக்காம நடந்து போய் தாத்தா கீழே விட போறாங்க. அதை இவங்க தான் பார்த்து தாங்கி பிடிக்கிறாங்க. ஸோ தாத்தாக்கு அந்த டைமே ஏதோ பட்டர்ஃப்ளைலாம் வந்துருச்சான். அடுத்து தாத்தா வீட்டுக்கு ஹீரோ கூப்பிட்டு இருக்காங்க, கூடவே ஹீரோயினை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்களா, அதனால நீ எதுவும் பயப்படாத நான் இருக்கேன்ல அப்படின்னு ஹீரோ தைரியம் சொல்லிட்டு இருக்கான். செங்கையும் கூப்பிட்டு இருக்காங்க, எதுக்கு தாத்தா சார்னா எல்லாருமே கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, எல்லாம் இவளோட கதையை முடிக்கிறதுக்காக தான், நான் உன்கிட்டே நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ, ஒழுங்கா இவ கூட பிரேக்கப் பண்ணிரு, இல்லைன்னா என்னோட அப்பா சொத்து எல்லாத்தையும் எனக்கு தந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கிள் மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த டைம் தாத்தாவும் கீழே இறங்கி வராங்க, கூட வரது யாருன்னா கிளீனர் வாங்க, அவங்கள பார்த்துட்டு இது சிஸ்டர் வாங்காச்சே அப்படின்னு ஹீரோயினும் ஸ்மைல் பண்றா. இங்க டின்னர் டேபிள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட போறாங்க. தாத்தாக்கு இப்பதான் ரொமான்ஸா வருது, எனக்கு நீயே ஊட்டி விடு அப்படின்னு சொல்ல அவங்களும் ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இது யாரு, புது ராணியா, இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, வாய் மூடு, உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியல, இது நானி கிடையாது, ஒழுங்கா இவங்கள அம்மான்னு தான் நீங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல, என்னது அம்மாவா, உங்களுக்கு வயசாச்சு மூளையும் போச்சா அப்படின்னு அங்கிள் திட்டுறாங்க. ஓல்டு மேனா, அப்ப நாங்க உங்களை எப்படி கூப்பிடுறது, ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்னு ஹீரோயின் சப்போர்ட்டுக்கு வர, அதுக்குன்னு நானி நான் அம்மான்னு கூப்பிட்டா என்னால எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு பையன் கோச்சிக்கிறான். ஹீரோயினும் தாத்தாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. இந்த டைம் வாங்கும், நீங்க எனக்காக கோவப்படாதீங்க, நான் எங்கேருந்து வந்தேங்கிறது எனக்கு தெரியும், நான் ஒரு கிளீனிங் லேடி, ஸோ நான் உங்களுக்கு ஒருத்தான லேடி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இப்போ தாத்தாவும் அதை நான் தான் டிசைட் பண்ணணும், நான் ஒருத்தன்னு சொன்னால் நீ ஒருத்து தான், அப்புறம் என்கிட்ட என்ன இருக்குது, காசு தவிர என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நீ என்னோட வயசை பற்றி கேர் பண்ணல, அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்கள் பையனுக்கு பிடிக்கலையே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்குள்ளே இப்போ வைஸ் பிரசிடென்ட்க்கு அரவழுது. அவனுக்கு போயிட்டு இந்த நானிக்காக எண்ணி அடிக்கீங்களா அப்படின்னு கோச்சிக்கிட்டு இருக்கான். என்னை கோவப்படுத்தாத, வீட்டு ரெஜிஸ்டர்லேருந்து அவனை தூக்குறதுக்குள்ளே நீயே இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு அவனை மிரட்ட இப்போ அவனும் கிளம்புறான்.
அடுத்து ஹீரோ கிட்டேயும் நான் உன்னை ரிச் லேடி தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், மேரேஜில் ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். ஸோ உனக்கு பிடிச்ச பொண்ணை நீ மேரேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தாத்தாவும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அடுத்து ஹீரோயின் சிஸ்டர் வாங்கிட்ட பேசுறத காமிக்கிறாங்க. நீங்கள் இதை யோசிச்சு தான் முடிவெடுத்தீங்களா அப்படின்னு கேட்க, என்ன நீயும் நான் ஒருத்தலன்னு நினைக்கியா அப்படின்னு அவங்க கேட்க, அதெல்லாம் இல்லை, எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் எல்லா ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களும் லவ்வை டிசர்வ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கான்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு கேட்க, அவங்களும் எனக்கு இது ஓகே தான், நான் எங்கேருந்து வந்தேங்கிறத நான் மறக்க மாட்டேன், அப்புறம் உனக்கும் இங்கே நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நைட்டு தாத்தாக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ரெய்னி சீசன் அப்போல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் உடம்பு வலிக்குமா. ஸோ எனக்கு ஏஜ் ஆயிடுச்சுல்ல, அதனால தான் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன எங்கே தான் இருக்கீங்க, ஜஸ்ட்டு உங்கள் உடம்பெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணால் நல்லாயிருக்கும், நம்ம வீட்லேயே ஜிம் இருந்தால் நானும் உங்களுக்கு கம்பெனி கொடுப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய வீடு இருந்து எதுக்கு, அதில் நிறைய பீப்புள் வேறு இருக்காங்க, ஸோ எங்கே ஜிம்மை பில்ட் பண்ணுறது அப்படின்னு தாத்தா சொல்ல, அதுக்கு அவங்களே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதான் இந்த வீட்டில் நிறைய பேர் இருந்தாலும் சில பேர்லாம் இந்த ரூமெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைல்ல, அந்த அளவுக்கு லேசியாகவே இருக்காங்க, அவங்களோட ரூம் எடுத்து ஜிம் ஆக்குனா என்ன அப்படின்னு சொல்ல தாத்தாவும் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அது யாரோட ரூம்னா வைஸ் பிரசிடென்ட்டோட ரூம் தான். அங்கிளும் இந்த நியூஸை கேட்டு ஷாக் ஆகிட்டாங்க. என்னது, ஏன் ரூம் ஜிம் ஆக்க போகிறீங்களா, அப்போ நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டால், நீ வெளியே போ, உனக்கு தான் நிறைய வீடு தந்திருக்கேன்ல, அங்கே எங்கேயா ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் சிஸ்டர் வாங்க சாப்பிட வராங்க. அப்போ அங்கிள் கதறிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, உனக்கு தான் ஹீரோயினை பிடிக்காதுல, அப்புறம் எப்படி உன்னை இந்த வீட்டில் இருக்க விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் வைஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கிளும் கோவத்தில் சாப்பாடு தட்டி விட சிஸ்டர் வாங்க பயத்தில் கத்துறாங்க. என்ன நீ பண்ணிட்டு இருக்க, உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்னு தாத்தாவும் கோவத்தில் திட்டி பையனை வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா, உங்களுக்கு ஜிம் அணுங்கிறதுக்காக பையனே அடிச்சு விட்டுறீங்க அப்படின்னு அவனும் லக்கேஜோட வெளியே வந்து விழுந்து கிடக்குறான். இப்போ ஹீரோயினும் ஹீரோ வராங்க. ஹீரோ, நான் பல வருஷமே அங்கிள் கூட போராடிட்டு இருக்கேன், பட் சிஸ்டர் வாங்க நினைச்ச உடனே இவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களே, இதெல்லாம் நீ தானே பண்ண சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்கான். அங்கிளும் 2 பேரும் சிரிக்கிறத பார்த்துட்டு, நல்லா சரிங்கடா, உங்க நேரம் சீக்கிரமே முடிஞ்சிடும் பாரு, 2 கிளீனர் சேர்ந்து என்னையும் வீட்டை விட்டு விரட்டிட்டீங்களா, இதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்க ரிட்டர்ன் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு லக்கேஜை தூக்கிட்டு கிளம்புறாங்க. அவங்க அடுத்து எங்க போறாங்கன்னா ஒரு பார்க்கு போயிட்டு அங்க யூனை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கிளீனர்ஸும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அப்போ இவனும் செங்கு வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறா, வீட்டுக்குள்ளே இருந்தா அவ சேஃபா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். சரி, இப்போ அங்கிள் வந்தது எதுக்காகனா, எப்படியாவது அந்த 2 பேரோட கதையை முடிக்கணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை, நம்ம 2 பேரும் ஒரே டீம் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ இவனும், அதுக்காக நீங்க எனக்கு ஒன்று பண்ணணும், நான் செங்க மேரேஜ் பண்ணிக்கணும், அப்போ யான் ஃபேமிலிக்குள்ள நானும் வந்துடுவேன், அப்புறம் அந்த 2 பேரோட கதையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பிளானை போடுறான். ஸோ 2 பேரும் அக்ரி பண்ணிட்டு இப்போ அங்கிள் போய் செங்கு யுவன் கூட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தாத்தா கிட்ட காமிக்கிறான். தாத்தாவை அதை பார்த்து கோவப்படுறாங்க. அங்கிள், இந்த டைம் ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா யான் குரூப்போட மானமே போயிடும், அப்புறம் நம்ம ஷேர் வேல்யூஸ்லாம் ரொம்பவே அடி வாங்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ தாத்தாவும் இந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேரேஜா, அந்த நொண்டி பையில நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்கிறா. அங்கிளும் இதான் உனக்கு நல்லதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிரதர்கிட்ட போயிட்டு அவனை கொன்னுரு, அவனை கொன்று இந்த ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகாது, நம்மளும் இதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம், நமக்கு இந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ, அதுக்கு நான் அவன்கிட்ட பார்கெயின் பண்ணி பார்க்குறேன், காசு கொடுத்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, இதெல்லாம் முடியாது, அவன் ஒரு சீட்டர், அவன் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு இந்த ஃபோட்டோவையும் தரமாட்டான், அவன் ஒரிஜினலாக ரிலீஸ் பண்ணிட்டா போச்சு, அவனை கொள்ளதான் செய்யணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயினை பார்த்துட்டு, இதை நீ பண்ணு, நீ தான் சரியான ஆளு, நீ மட்டும் இதை பண்ணிட்டேன்னா நான் உன்னைய அண்ணியா ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. இந்த டைம் ஹீரோயினும், நீ பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டியா, அவனை நீ எவ்வளோ லவ் பண்ண, அதுக்காக தானே இன்னொருத்தி கையிலேருந்து அவனை பறிச்சுட்டு வந்த, இப்போ என்னாச்சு, எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் பர்ஃபெக்டான கப்பல், ஸோ 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஹீரோயினும் ஆசீர்வாதம் கொடுக்குறா. என்னையே நீ நக்கலா பேசுறா அப்படின்னு ஹீரோயின்ட்ட சண்டைக்கு போக, இப்ப தாத்தாவும் உடனே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லிடுறாங்க. ஹீரோயினி என் தங்கச்சி நீங்க 2 பேரும் கொண்டதுக்கு இதான் உங்களுக்கு கரெக்டான வெட்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அடுத்த கட்டில வெட்டிங் சீனை காமிக்கிறாங்க.
அங்க பொண்ணு மாப்பிள்ளையும் நிக்கிறத பார்த்துட்டு செங் நீ எங்க ஹனிமூன் போக போற அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க. எங்க ஹனிமூன் போறது, அதுவும் காலையில ஹஸ்பண்டை வச்சுட்டு, ரூம்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இவ ஹோம்லியான பையனா பிடிச்சிருக்கா, அதான் வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுல்ல மாப்பிள்ளையால, அதான் இந்த மாதிரி பையனை பிக்கப் பண்ணியிருக்கா அப்படின்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ செங்கும் கடுப்பாயிட்டு வாயை மூடுங்க அப்படின்னு எல்லாரையும் கத்திட்டு, இங்க இவனையும் ஒன்னாதான் இது எல்லாமே அப்படின்னு அவன் அறிய, அவனும் பதிலுக்கு பலார்னு ஒரு அறைய விடுறான். எனக்கு கால் போச்சுங்கிறதுனால என்னால ஒன்று எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கியா அப்படின்ட்டு அவளை மிரட்டிட்டு இருக்கான். இந்த டைம் அங்கே ஹீரோயின் வரா, என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருந்தோம்ல, அதில் டெக்கரேஷன் எதுவும் ஒழுங்கால, ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் 2 பேரும் டேக்கர் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினும் சிஸ்டர் வாங்க அங்கே போகிறாங்க. அங்கே போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக அங்கே கிட்னாப்பர்ஸ்லாம் வந்து அவங்க 2 பேரையும் கடத்திட்டு போகிறாங்க. அங்கிள் தான் இது எல்லாத்தையும் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ தண்ணி ஊற்றி எழுப்பிட்டு, என்ன 2 சர்வெண்ட்டும் சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிடலாம்னு நினச்சிங்களா? நான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்தேன், என்னே 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு தூக்கிட்டீங்களே, என்னை வீட்டு விட்டு விரட்டிட்டீங்களே, இதுக்கான பனிஷ்மெண்ட் தான் உங்களுக்கு இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு அவங்க 2 பேரும் எங்கேயும் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போதான் அங்கே ஹீரோட என்ட்ரி. அவன் ஆட்களை கூப்பிட்டு வந்து யாரையும் அடிச்சு போடுறான். நீ எப்படிதான் இங்கே வந்த அப்படின்னு அங்கிள் ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் பிளான் போட்டால் நாங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம், அதான் நாங்களும் ப்ரிகாஷனோட இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவும் நீங்கள் என்ன நினச்சிங்க, நான் என் சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு பேட் பர்சனுக்கு ஈஸியாக மேரேஜ் பண்ணி கொடுத்துருவேன்னு நினச்சிங்களா? எல்லாமே உங்களை பிடிக்கிறதுக்காக வச்ச புரிதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இந்த டைம் சிஸ்டரும் வரா, அண்ணா எனக்கு காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் இப்போ இவனோட அம்மா கையில் மாட்டிக்கிட்டா. அதுக்குள்ளே இவன் போயிட்டு அவளோட கழுத்தில் கத்தி வச்சிடுறான். அசையாமல் இல்லை, நீங்களே என் கதையை முடிச்சுக்கலாம்னு நினச்சிங்களா? நான் இப்போ சொல்கிறேன், உன் தங்கச்சி என் கூட உயிரோட அனுப்பு. நான் உன் தங்கச்சி எங்கள் அம்மா 3 பேரும் உயிரோட போவோம். இல்லைன்னா நான் சாகணும்னா உன் தங்கச்சி என் கூட சேர்ந்து சாக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசிக்கிட்டு இருக்கான். நான் உன் கூட இவ்வளோ நாள் இருந்திருக்கேன், நீ லாஸ்ட் வரைக்கும் விட மாட்டியா அப்படின்னு சொல்ல, நீயும் ஒரு ஃபூலு, வாயை மூடிட்டு நில்லு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளும் அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பேக் சைடில் ஒரு கிக் கொடுக்குறான். அதில் அவன் விழும்போது மேலே இருந்து ஒரு ஜாரு வந்து அவன் மண்டமெல்லாம் விழுது. அந்த இடத்துல அவன் ஸ்பாட் அவுட்டு. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அவளை ஃப்ரேமை தூக்கி அடிக்க வராங்க. ஹீரோயின் போய் தடுக்கிறா. அடுத்து இவளோட அம்மா அவளை அடிக்க போகும்போது அவள் கையில் இருந்த கத்தியில் குத்தியா அவங்களும் சாகுறாங்க. இதுக்காக செங்கையை அரெஸ்ட் பண்ணுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி நீ ஏன் என்னை காப்பாத்தின அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்குறா. அவளும் நான் நீ வாழணும்னு தான் ஆசைப்படுறேன், லீகல் பனிஷ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோயின் அடுத்து அவள் தங்கச்சியை மீட் பண்ண போகிறா. உனக்கான ரிவெஞ்சை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் கொளுத்தி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஹீரோ நிற்கிறத பார்க்குறா. அவன் வந்து இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் சும்மா தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. செஞ்சுவை இந்த பிளேஸில் தான் பரியல் பண்ணியிருக்காங்க, உனக்கு அவளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஜஸ்ட் நான் அவளோட ஸ்டோரிஸை கேட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இப்போ ஹீரோவும் ஆல்ரெடி விசாரிச்சு வச்சுருப்பான்ல ஜிஆர்ஓவை பற்றி. ஸோ இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு, அவளோட சிஸ்டர் என் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணா, அவள் ரிசைன் பண்ண பிறகு அவள் எங்கே போனாங்கிறதே தெரியல. அப்புறம் நீயும் உன்னோட கனவுல செஞ்சு யுவனை பற்றிலாம் பேசினேன், ஸோ உனக்கு இந்த ஜிஆர்ஓ தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, சரி நான் உண்மையாக ஒத்துக்கிறேன், எனக்கு அம்னிஷியெல்லாம் கிடையாது, அவள் சிஸ்டருக்காக தான் நான் ரிவெஞ்ச் எடுக்க வந்தேன், அப்புறம் என்னோட நேம் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை நான் சொல்ல விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. என்கிட்ட உன் நேம் கூட சொல்ல மாட்டியா, அப்போ இவ்வளோ நாள் என் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்லாம் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால், பொய்யால் இருந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன இருக்க போகுது, அதுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவும் இப்போ கோவத்தில் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுறா. நீ தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் சொன்னது, அப்புறம் இந்த பிரேக்கப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் சொல்கிற வரைக்கும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அடுத்து ஹீரோயின் அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா. சிஸ்டர் வாங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த டைம் ஹீரோயினே எல்லாருக்கும் டபுள் போனஸ் கொடுத்துருக்கா. ஸோ அப்புறம் நீ ஹீரோ மேட்டரில் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால், எனக்கு லவ்வை விட கரியர் தான் முக்கியம், ஸோ நான் கரியரில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறா. சரி, கரியர் எல்லா பொண்ணுங்களுக்கும் முக்கியம்தான், அப்புறம் ஒரு முக்கியமான கிளைண்ட் இருக்காங்க, அவங்க டைரெக்டாக சிஇஓ மீட் பண்ணால் தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நீ போய் மீட் பண்ண போறியா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஓகேன்னு கிளம்புறா. அங்கே போய் பார்த்தா ஹீரோ தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ தான் கிளைண்ட் மாதிரி போய் சொல்லிட்டு வந்தியா அப்படின்ட்டு கேட்க, ஃபஸ்ட்டு போய் சொன்னது நீ தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் ஆர்கியூ பண்ணுறான். அப்புறம் நான் சொன்னது பொய்யெல்லாம் கிடையாது, இந்த கான்ட்ராக்டில் நீ சைன் பண்ணால் போதும், நம்மளோட கோஆப்ரேஷன் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு ஹீரோயின் நினச்சி போகிறா. நீ இங்கேருந்து போனால் என்னை தாண்டி யார் உன் கம்பெனி கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஹீரோயின் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். நீ இப்போ என்ன தான் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கோவப்பட, நீ தான் என்னோட ஃபேமிலியை கொலாப்ஸ் பண்ணிவிட்டு உன்னோட நியூ பிஸ்னஸை டெவலப் பண்ணியிருக்க,
உன்னோட ரிவெஞ்சுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்டது நீ தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்தது. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் ரிவெஞ்ச் எடுக்க நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஓகே, நான் அதுக்காக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோயினும் கேட்குறா. அடுத்த கட்டில் காமிச்சா ஹீரோ பிளைண்ட் டேட்டுக்கு போகிறான். அங்கே ஹீரோயினை சர்வெண்ட்டாக நிற்க வச்சிருக்கான். அப்போ அங்கே பிளைண்ட் டேட்டில் போயிட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஹீரோயினும் நான் சர்வெண்ட்டாக இருக்கதான் ஓகே சொன்னேன், இப்படி நீங்கள் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க நிற்கல அப்படின்னு ஹீரோயினை புள்ளி பண்ணுற மாதிரி காமிக்கிறத இந்த ட்ராமாவை என் பண்ணுறாங்க. ஹோப்ஃபுல்லி ஹீரோயின் ஓகே சொல்கிற வரைக்கும் ஹீரோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.